இந்த புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆன்லைனில் கலந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நம்ம கண்களை மூடி ஒரு பிரார்த்தனை செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வரும்படி, அப்பா எங்கள் மத்தியில் நீர் இறங்கும்படியாக ஆண்டவரே இந்த வேலையில் நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் நீர் பதில் தருகிற தெய்வமாய் இருக்கிறீர். இந்த காலை வேளையில் நம்முடைய ஒத்தாசை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்து ஆண்டவரே உலகமெங்கும் பல பகுதியிலிருந்து ஆண்டவரே இந்த ஆன்லைனில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீர் சமீபத்துக்கு மட்டும் தெய்வம் அல்ல, தூரத்துக்கும் தெய்வம் என்பதை ஆண்டவரே இந்த நாட்களில் நீர் நிரூபிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே நம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கொத்தா செய்வாரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தா செய்வாரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தா செய்வாரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தா செய்வாரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தா செய்வாரும் பர்வதம் நேராயின் ஏறெடுப்பேன். உணர்ந்து பாடுவோமா? செய்வாரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தா செய்வாரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தா செய்வாரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தா செய்வாரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தா செய்வாரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் பாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா.
போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்குத்தான் செய்வாரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தான் செய்வாரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உடைந்த பாத்திரம் என்று அவர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாத என்னை நீர் எவரையும் சொல்லுவதில்லை என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு உதவாதவர்கள் என்று இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவர் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு நல்ல தெய்வமாய் இருக்கிறார். இந்த ஆன்லைன்ல இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டு உங்களை தூர வீசப்பட்டு ஒரு சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உடைந்த பாத்திரமா இருந்தாலும் அதை அவரால் பயன்படுத்த அவரால் முடியும் என்பதை நீங்க விசுவாசிங்க. இணைந்து பாடுவோம். உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாத என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சேர்ந்து பாடுவோமா? இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய முகத்தை பார்ப்போமா? உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பி சொல்லுவோமா? நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். ஒரு தாயின மேலான அன்பு கூறுகிற நம்முடைய சர்வ வல்லமுள்ள தெய்வனாய் ஹல்லேலூயா இப்பொழுது அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஓ, அவர் மகிமையின் பிரசன்னத்தினாலே நம்மளை மூட போகிறார். அப்படியே இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி, அப்பா உங்க பிரசன்னத்தினாலே ஆண்டவரே நீர் எங்களை மூடிக்கொள்ளும்படி, அப்பா எங்களை நீர் அரவணைக்கும்படி, ஓ இருக்கிற இடங்கள்ல
ஓ ஹalleluya. கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் நீங்க எதையும் குறித்து வேடிக்கை பார்க்க வேண்டாம், எதை குறித்து நீங்க நினைக்க வேண்டாம். கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீர் ஆண்டவரே சமீபத்துக்கு மட்டும் தெய்வம் அல்ல, தூரத்திற்கும் தெய்வமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். அவர் வந்து உங்களை தேற்ற போகிறார், அவர் வந்து உங்களை ஆற்ற போகிறார், அவர் வந்து உங்களை அரவணைக்க போகிறார். ஹalleluya. உங்களுக்காய் ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் உங்களை விலகிடாத சர்வ வல்லமுள்ள தெய்வனை நாம் ஆராதனை செய்கிறோம். அப்பா நீர் ஒருபோதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. எந்த ஆண்டவரே லாக்டவுன் வந்தாலும், எத்தனை விதமான சூழ்நிலை வந்தாலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடாத தெய்வம் என்பதை ஆண்டவரே நீர் நிரூபிக்கும்படி செபிக்கிறோம். அப்பா நீர் ஒருபோதும் உடைய பிள்ளைகளை ஆண்டவரே கைவிடாத தெய்வமாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, ஹalleluya. கைகளை உயர்த்தி பாடுவோமா? ஹalleluya, ஹalleluya. ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகளே, ஒருவேளை சோர்ந்து போய் கண்ணீரிலும் பிரச்சனையிலும் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று சோர்ந்து போயிருக்கிற இந்த சூழ்நிலையில, கதறிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி கண்டு உன்னை அழைத்த தெய்வம் அவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். விசுவாசத்தோடு நாம் சேர்ந்து பாட போகிறோம். கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே.
வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. இருக்கிற இடங்களை பாடுவோமா? வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. மகா பரிசுத்தம் இல்லை எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நீர் எங்களோடு கூட ஆண்டவரே இடைப்பட்டதற்காய், உடைய மகிமையின் கரம் இறங்கினதற்காய், உடைய பிரசன்னத்தினாலே மூடினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற ஆண்டவரே வார்த்தைகளையும், ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்த்த காரியங்களை கர்த்தாவே இன்று அவர்களோட திட்டமும் தெளிவுமாய் நீர் பேசும்படி செபிக்கிறோம் தகப்பனே. சகல துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பரலோக தகப்பனே, அப்பா, இந்த ஆராதனை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த ஆராதனையில் தேவ நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் தகப்பனே. அப்பா, அந்த ஆராதனை பரிசுத்த ஆராதனை அப்பா, அதை கர்த்தருடைய நாளுப்பா, இது கர்த்தர் தந்த நாளுப்பா. இந்த நாளிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூற கர்த்தாவே, ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே யூடியூப் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா, அப்பா இன்டர்நெட் மூலமா கர்த்தாவே, அப்பா தகப்பனே, இந்த ஆராதனை கடந்து போற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் கர்த்தாவே விடுதலை கிடைக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவருடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே கடந்து போகட்டும். பிள்ளைகள் தகப்பனே, அப்பா 7000 ஜெப பங்காளர்கள் இன்னும் இதெல்லாம் யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வீடுகளுக்குள் கர்த்தாவே, அப்பா அந்த ஆராதனையின் வல்லமை, அப்பா அந்த அக்னியின் வல்லமை கடந்து போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. இந்த ஆராதனை செய்தி வேலை எல்லாம் உடைய கரத்தில் இரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய கரம் மாத்திரம் வெளிப்படட்டும் அப்பா தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா தகப்பனே, எஸ்மரவார் ஊழியத்திற்காக ஒரு நிமிஷம் உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எஸ்மரவார் ஊழியத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. அப்பா, இது பெரிய ஒரு ஊழியம் ஐயா. இந்த ஊழியத்திலே கர்த்தாவே ஆண்டவரே, எவ்வளவோ தேவைகள் உண்டு ராஜா, எவ்வளவோ தேவைகள் உண்டுப்பா. ஆண்டவரே, இதற்கு ஆசீர்வாத தடைகளை கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும், அந்தகார கிரியைகள், நாசங்கள், மோசங்களும், வன்கண்கள், பொறாமைகள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளும், வானமண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகளை நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு நிர்மலமாக்கி கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. அருமை தகப்பனே, எங்கள் தரிசனங்கள் நிறைவேற ஆண்டவரே, தேசம் எங்கிலும் ஊழியங்கள் கடந்து போக அப்பா, மே முதல் குமரி வரை சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட ஆண்டவரே, அகில உலகம் எங்கு கடந்து போக ஆண்டவரே, அழிகின்ற ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண திரளான கூட்ட ஜனங்களை உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு வர கர்த்தருடைய வல்லமையான கரம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா, இறங்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. இந்த தரிசனம் ஆண்டவரே அப்பா சீக்கிரமா நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய தரிசனம் ஆண்டவரே நிறைவேறட்டும். ஆண்டவரே, எங்கள் ஆராதனைக்கு விரோதமாய், சுவிசேஷத்துக்கு விரோதமாய் தகப்பனே, அப்பா தகப்பனே, சபைகளுக்கு விரோதமாய், போதகர்களுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளும், அந்தகார சத்துருவின் வல்லமைகளும், சதி மோசங்களும், வஞ்சகங்களும் ஆண்டவரே, தடைகளை கொண்டு வர தடை கற்களையும் ஆண்டவரே தகர்த்து எரியும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. அருமை தகப்பனே, அன்பு தகப்பனே, இந்த ஊழியத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஊழியத்தின் எல்லைகள் எங்கிலும் இமே முதல் குமரி வரை கர்த்தருடைய கரம் தகப்பனே அழிந்து போற ஆத்துமாக்களை தேடி கர்த்தாவை கடந்து போகும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லவருடைய கரங்கள்
கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த லாக்டவுனிலே ஆண்டவரே தடைகள் வந்திருக்கிறதா ஐயா, தடைகள் வந்திருக்கிறதாப்பா. இந்த தடைகளை கத்தாவே ஆண்டவரே சரி செய்யும்படியா, தடை கற்களை சரி செய்யும்படியா. ஊழியர்கள் எல்லாம் வீட்டுகளில் அடைந்து கிடக்கிறார்களாப்பா. இந்த ஊழியங்கள்லாம் எழும்பும்படியா, மீண்டுமாக கட்டும்படியா, மீண்டுமாக இந்த ஊழியத்தை சிறப்படுத்தும்படியா கத்தாவே நீ உறுதிப்படுத்துமப்பா, ஊக்கப்படுத்துமப்பா தகப்பனே. ஒவ்வொரு ஊழியக்கார மகனுக்காக, மகளுக்காக, ஆண்டவரே அப்போஸ்தலனுக்காக, தீர்க்கதரிசிக்காக, மேய்ப்பருக்காக, சுவிசேஷர்களுக்காக, சகல பரிசுத்தவான்களுக்காக, மிஷனரிகளுக்காக தகப்பனே உம்முடைய சமூகத்திலே வருகிறேன் கர்த்தாவே, வருகிறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஒவ்வொரு ஊழியரை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே சோர்ந்து போய் பலவீனப்பட்டு ஆண்டவரே ஐயோ ஒன்று செய்ய முடியவில்லை, பொருளாதார வீழ்ச்சிகள் ஆண்டவரே, பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் ஆண்டவரே, சத்துருவால வருகிற போராட்டம், மனிதனால வருகிற போராட்டங்களை கர்த்தர் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஊழியக்கார மகனுக்கு தகர்த்தெறியும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகள் கடந்து போக 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 கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஐயா, தடைகள் உடைக்கப்படட்டும் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. முதலாவது நாம் தேசத்திற்காக ஜெபம் பண்ண போகிறோம். நல்ல தெய்வமே இயேசு அப்பா, அந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை தேவன் அறிந்திருக்கிறீர் சுவாமி. இந்த உலகத்தில் உள்ள சூழ்நிலையை சகலத்தையும் தேவன் அறிந்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்களை சுற்றி நடக்கிற சகல காரியங்களை தேவன் அறிந்து கொண்டு இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, இந்த மக்களுக்காக உங்களோட பாதத்தண்டை வருவோம் சுவாமி. இந்த தேசத்திற்காக உங்களுடைய பாதத்தை நோக்கி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த இந்திய தேசத்தில் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படும்படிக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பரிசுத்த கரம் வெளிப்படும்படிக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, நீர் கல்வாரி சிலுவையிலே இந்த இந்திய தேசத்திற்காக நீர் சிந்தின ரத்தம் ஆண்டவரே, ஒரு விஷயம் இந்த தேசத்தின் மீது இறங்கும்படிக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. என்னுடைய ஜனங்கள் தம்மை தாழ்த்தி என்னை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற பொழுது தேவனீர் பதில் கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் ஒரு விஷயம் இன்றைக்கு இந்த வேளையில் கழுவும்படிக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சகலமும் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. அசுத்தங்கள் எல்லாவற்றையும் தேவனீர் மாற்றி போடும்படிக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவை உண்டாக்கினவர் நீர் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு ஆத்மாவிற்காக நீ ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. நீ ரத்தம் சிந்தினது உண்மை ஆண்டவரே. இந்த பூமியில மனுஷருக்காக நீ ரத்தம் சிந்தினது உண்டு ஆண்டவரே. அந்த ரத்தத்தை ஆண்டவரே ஒரு விசை நினைவு கூறுவீராக. நீர் சிலுவையிலே காட்டிய வைராக்கியம் ஆண்டவரே ஒரு விசை தேவ நினைவு கூறும்படிக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. இந்த தேசத்தின் மீது ஆண்டவரே இந்த ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. இந்த மக்கள் மீது உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா பாவங்களையும் தேவன் மன்னிக்கும்படிக்காய், எல்லா பாவங்களை தேவன் மன்னிக்கும்படிக்காய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாத இடத்திலே தேவன் நீர் வாசம் பண்ணுகிறது இல்லை அப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்தின் மீது உம்முடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொருவரும் ரத்தத்தாலே கழுவும்படிக்காய் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த ரத்தத்தின் வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த தேசம் முழுவதும் வல்லமையுள்ள கரத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் சிலுவையிலே தொங்கினீரே ஆண்டவரே. இந்த மக்களுக்காக நீர் சிலுவையிலே தொங்கினீரே ஆண்டவரே. தேவன் அதை நினைவு கூறுவீராக. இந்த இரத்தத்தின் வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. தேவன் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. தேவன் வந்து கிரியை செய்வீராக. தேவன் இந்த தேசத்திலே பலத்த கிரியை வெளிப்படுத்துவீரா ஆண்டவரே. எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயிலும் தேவன் சகலத்தையும் எல்லா மக்கள் விடுதலை செய்யும்படிக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஆண்டவரே, இந்த பொருளாதாரத்தில் உண்டாயிருக்கிற எல்லா மந்தர்களையும் தேவநீர் மாற்றும்படிக்காய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தேவநீர் மாற்றிக் கொள்ளுவீராக, மாற்றி போடுவீராக ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு மந்திரிமார்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு தலைவர்களும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் கிருபை செய்யும்படிக்காய் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் புத்தியும் கொடுப்பீராக ஆண்டவரே. சத்துரு அவர்கள் இருதயத்தை வஞ்சிக்காதபடிக்கு
ஆண்டவரே உம்முடைய கரம் வெளிப்படும்படிக்காய் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் உள்ள எல்லா ஃபினான்ஷியல் கிரைசிஸ் தேவனீர் மாற்றும்படிக்காய் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் இந்த வேளையிலே பார்க்கிறோம் சுவாமி. நீர் கிரியை செய்வீராக. நீ எங்கள் ஜெபத்தை கேட்க வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் ஜெபத்திற்கு நீர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்கிறபடிக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவன்களை வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறோமா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் எல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆன்லைன் ஒலிபரப்பின் மூலமாக என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் பார்ப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் இப்பொழுது நம்மத்தில் இறங்கி வரும்படி பிரார்த்தனை செய்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கொஞ்சம் தூக்கு மேலே கேட்கலாம் இருக்கு. தேவனுடைய வல்லமுள்ள கரம் உங்களை இப்படி தொடப்போகிறது. நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். மகிமையின் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். பிரார்த்தனை செய்வோம். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரமபதவியினுள் உந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர், மித்திரனே சுக பத்திரமருளும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. போனது போகட்டும், புவி வசை பேசட்டும். போனது போகட்டும், புவி வசை பேசட்டும். பொல்லானம்புகள் எய்திடட்டும். ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும். அன்பிமுகும் பேர் இன்பம் என கருள். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு
நீருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, சொல் மனமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரே, வருஷங்களையும் நாட்களையும் நன்மையினால் முடிசூட்டுகிற இறைவனே, எங்கள் மத்தியில் வந்தருளும். நீசனை மறைத்தருளும். நீர் பேசும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிரசிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். மகிமையினால் நிரப்பும். ஆசீர்வதித்தருளும். கிருபை கூட இருக்கட்டும். சகல சத்துக்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுங்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த மக்களையும் ஜனங்களையும் பரிபூர்ணமாக ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். கொஞ்சம் கெயின் வை தம்பி. கர்த்தருடைய வல்லமை நம்மச்சில் இருக்கிறது. பரிசுத்தமான ஆண்டு உங்களை தொடப்போகிறார். உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் அடைகிறேன். ஆண்டவர் இந்த 2020 வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 31 நடு நீசி 12:30 மணிக்கு இயேசு எனக்கு சொன்னார், 3 மாதம் 6 நாளில் இந்த உலகத்தில் பெரிய தீமை நடக்கப் போகிறது. விஷ நோய் வரும். பல மனுஷ மரணங்கள் நடக்கும். உலகம் எங்கும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்பி திரும்பி வருவது போல துக்கத்தினால் நிரம்புவார்கள். 3வது மாதம் தொடங்கின உடனே இந்த தீமை வந்தது. இந்த கொரோனா அல்லது இந்த வாதை கொள்ளை நோய் வந்தது. எல்லோருக்கும் ஒரே பயம். பல பரிசுத்தவான்கள் கூட அதில் பரலோகம் போய்விட்டார்கள். என்னை கூப்பிட்டு கேட்டார்கள், அண்ணே எப்பொழுது முடிவு? அடுத்த வாரத்தில் வந்துடுமா, அடுத்த வாரத்தில் வந்துடுமா, அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்றால் சொன்னார்கள். இல்லை, 7 மாதம் முடியட்டும், அதற்கு பின்புதான் பதில் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். 31/2019 நடு நிசி, அதாவது ஜனவரி 2020 1ஆம் தேதி 12:30 மணிக்கு 7 மாதம் 20 நாளில் பெரும் சம்பவம் நடக்கும். மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்படும். இதோ பல நாட்கள் ஏங்கி போராடின மக்களுக்கு ஒரு நற்செய்தி வரும் என்று. 7வது மாதம் 20 நாள் வரை காத்திருந்தேன். 19ஆம் தேதியும் என்னிடத்தில் ஃபோன் பண்ணாங்க, 20 நாள் ஆக போதேன்னு. 20ஆம் தேதி அன்று புதிய தலைமுறை இந்தியா செய்தியில் ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன வந்துச்சு தெரியுமா? உலகில் காத்திருந்த மக்களுக்கு நற்செய்தி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதுவரை போராடின இந்த பொல்லாத வியாதிகளுக்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அதிகாரப்பூர்வமாக ஒரு மருந்தை கண்டுபிடித்து விட்டது என்று. கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஏன் 18ஆம் தேதி சொல்லியிருக்கலாம், 7வது மாதம் 1ஆம் தேதி சொல்லியிருக்கலாம். 7வது மாதம் 20வது நாள் கர்த்தரை செய்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அப்படியே தான் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்து விட்டு போன வார்த்தையும் அப்படித்தான். இதை செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னோடு இருப்பேன், தீங்கு உன்னை அணுகாது. எக்கச்சக்கமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் உங்கள் வாழ்வில் நிறைவேறாமல் உங்கள் மண்டை மண்ணுக்கடியில் போகாது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். துன்மார்க்கனுக்கு சம்பவிப்பது போல நீதிமானுக்கு சம்பவிக்கிறது. இதுதான் என் மனதுக்கு சஞ்சலமும் வேதனையுமா இருக்கிறது என்று சாலமோன் சொல்லுகிறார். நீதிமான்கள் மரிக்கும் பொழுது வேதனை, நெஞ்சம் அப்படியே ஈரலை பிளக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு குறைகள் வரும்பொழுது, வேதனை வரும்பொழுது, துன்பம் வரும்பொழுது நம்முடைய உள்ளம் பரிதபிக்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது என்று. ஆனால் என்ன காரணம் பாருங்களேன், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தரோ எல்லாவற்றும் அவனோடு நின்று அவனை விடுதலையாக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லும் வாக்குத்தத்தம் என்ன? வாசிக்க கேட்போமா? யாத்ராகம புத்தகம் அது 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்ரா 33:14 வாசிக்க, சத்தமாய் வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். சர்வ வல்லமை உள்ள தேவன்
மகா பெரிய ராஜா. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என் சமூகம் உனக்கு முன்பதாக போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆல்மைட்டி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன், என் சமூகம் உனக்கு முன்பதாக போகிறது. சமூகம் என்பது வேறு, தனிநபராய் போவது என்பது வேறு. முன்னாள் தமிழ்நாட்டின் முதல் மந்திரியாக இருந்த அமரக்காவியம் அழியாத சரித்திரத்தில் இடம் பிடித்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மக்களுடைய குறைகள் தீர்ப்பதற்காக, குறைகளை கேட்பதற்காக மக்கள் கோட்டைக்கு வரமாட்டார்கள். அதாவது சட்டமன்றத்துக்கு மக்களை தேடி இந்த முதலமைச்சர் போவார். போகும் பொழுது யாரெல்லாம் போவார்கள்? எந்தெந்த மந்திரிகள், அவருடைய செக்ரட்டரி, கலெக்டர்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகளையும் கூட போவார். அதற்கு என்ன, இப்போ ஜனாதிபதிகளுக்கோ நீதிபதிகளுக்கோ கடிதாசி விண்ணப்பம் எழுதும் பொழுது இப்படி பழைய காலத்தில் எழுதுவார்கள், இப்பொழுது எப்படின்னு தெரியாது. ஜனம் நீதிபதி அவர்கள் சமூகத்திற்கு, ராஷ்டிரபதி அவருடைய சமூகத்திற்கு. அப்படின்னா அந்த ஹோல் டிபார்ட்மெண்ட் அத்தனை அதிகாரம் அடக்கின அவருக்கு. கொஞ்சம் மேலே தூக்குங்க பாக்க, தலைக்கு மேலே கொஞ்சம் கேப் காட்டுங்க. சரி, விட்டுரு. தேவனுடைய சமூகம் என்பது அப்படித்தான். மகிமையான தேவனுடைய சமூகம் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது, இந்த முதல் மந்திரி காமராஜர் அவர்கள் போகும் பொழுது யாராவது மக்கள் குறை சொன்னால் கடைக்கண் பார்வை பார்ப்பார் தன்னுடைய செக்ரட்டரியை. அவர் அந்த டிபார்ட்மெண்ட் என்ன குறை இருக்கிறதோ அந்த துறையைச் சேர்ந்த அதிகாரியை பார்ப்பார், கலெக்டரை பார்ப்பார். ஒரு டைப்ரைட்டர் கூடயே இருக்கும். அந்த டைப்ரைட்டரில் உடனே ஆர்டரை எடுத்து கையில் கொடுத்து விடுவார், கைகளை தட்டி. அப்போ இந்த இனிமேல் நீங்கள் துன்பத்தை கண்ட உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய சமூகத்தோடு உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் ஜெபிக்க தொடங்கின உடனே தானியேலின் பிரார்த்தனை என் இருதயத்தை கவர்ந்தது. ஒரு மாதிரி பிரார்த்தனை. தானியேலின் புத்தகத்தில் வாசித்து பாருங்களேன். பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ ஜெபிக்க தொடங்கின உடனே கட்டளை பிறந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபிக்க தொடங்கின உடனே. சில 2 மாதம் உபாசம் பண்ணுவான், லைவ் ஜெபம் பண்ணுவான், நீ தோத்திரம் 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 தோத்திரான்னு. 2 மாதம் முடிஞ்சு என்னென்ன கேட்டால் பிரசன்ஸே இல்லைனேம்மா. தொடர்புக்கு எல்லைக்கு வெளியே இருக்கிறார், அல்லது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்காலம் இந்த இணைப்பில் இருக்கிற எல்லா தடங்களும் இதோ உபயோகத்தில் இருக்கிறது, அல்லது வேறொருவருடன் தொடர்பில் இருக்கிறார், வரும். ஆனால் அங்கே தானியேல் கால் பண்ண உடனே டக்குன்னு அடிச்சு ஹலோ ஹலோ, உடனே பதில் வந்துருச்சு. ஜபம், பிரார்த்தனை. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஓர் மனிதன், நாட் எ ஜோக் பிரதர். ஏதோ வெள்ளிக்கிழமை மற்ற மதத்தினர் ஆலயத்துக்கு போவது போல, சாமி கும்பிடுவது போல, இஸ்லாமிய சகோதரர்கள் 5 நேரம் தொழுவது போல, இதோ ஆலயத்தில் மசூதியில் போய் தொழுவது போல, கோவில்களில் போய் சாமி கும்பிடுவது போல, ஆலயத்துக்கும் வேதத்தை தூக்கி கொண்டு போய் 2 கையை ஆட்டி காலை ஆட்டி ஆராதிப்பது அல்ல. ஃபேஸ் டு ஃபேஸ், தேவனோடு முகமுகமாய் பேசுவது. பக்கத்தில் ஒரு நண்பரை உட்கார்ந்து வைத்திருப்பது போல, அப்பா உட்கார்ந்து இருப்பது போல, முதலமைச்சர் பக்கத்திலேயே நாம் உட்கார்ந்து இருப்பது போல அவர் காலடியில் உட்கார்ந்து கொண்டு, ஐயா இதுதான் என் விண்ணப்பம் என்று ஒரு முதலமைச்சரை, ஒரு ஜனாதிபதியை, ஒரு பிரதம மந்திரியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு பேசுவது போல சர்வ வல்லமை தேவனுடைய நீங்கள் பேச முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பா, என் பிரச்சனை இது, என் தேவை இது, என் சஞ்சலம் இது, என் நோய் இது, என்னுடைய கடன் இது, என்னுடைய குடும்ப சூழல் இது, கேட்டருளும். அப்படியே இடது கையினால் அப்படியே அணைத்துக் கொண்டு, வலதுகரம் என்னை அணைக்கும், அவது இடது கை என் தலையின் கீழ் இருக்கும் கைகளை தட்டி, வலதுகரம் என்னை அணைக்கும், இடது கை என் தலையின் கீழ் இருக்கும். உன்னத பாட்டின் நாயகி சொல்லுகிற வார்த்தை. நீயும் ஒரு உன்னத பாட்டின் நாயகியாக உன் நாயகரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச மாதிரி, இயேசு என்ற பெயரை தரித்திருக்கிற உனக்கு அவர் சமூகமே இந்த நாளிலிருந்து முன்பதாக போகிறது. தேவாதி தேவன் தன் சமூகத்தை உங்களுக்கு முன்பதாக அனுப்புகிறார். எந்த காரியம், ஊழியமாகட்டும், உலக வேலையாகட்டும், பண தேவையாகட்டும், கடன் பாரமாகட்டும், அந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்து சொல்லிடுவார். அரசாங்கமாகட்டும், அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு ஆர்டர் வரணுமா, அல்லது கட்டளை பிறப்பிக்க வேண்டுமா, அவர் சொல்லுகிறார், ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கரத்தில் நீர்கால்களை போல இருக்கிறது, அவர் அவைகளை தமக்கு சித்தமான திசையிலே திருப்பி விடுகிறார். கைகளை தட்டி. என் பிள்ளை காத்திருக்கிறார், அரக்கோணத்திலிருந்து என் பிள்ளை சங்கீதா காத்திருக்கிறார், என் பையன் சிங்கப்பூர்லேருந்து இளங்கோ காத்திருக்கிறான்,
என் பையன் சக்கரவர்த்தி இதோ எந்த ஊரை வணியம்பாடியிலிருந்து காத்திருக்கிறான், என் மகள் மல்லிகா அந்த எஸ்எஸ்காலிருந்து காத்திருக்கிறான், போ அந்த பக்கமாய் பாய்ந்து விடு என்று வாய்க்காலை திருப்புவாராம் கைகளை தட்டி. என் அன்பு மகன் என் ஊழியம் செய்கிற ஸ்டான்லி இதோ கோத்தகிரிலிருந்து காத்திருக்கிறான், அங்கே போ. என் பிள்ளையுடைய ஜபத்திற்கு பதிலை அனுப்புகிறேன், போய் வாய்க்காலை திருப்புவார், உங்கள் நிலத்தில் தண்ணீர் பாயும். கைகளை தட்டி வறட்சி நீங்கும், மகிமை இறங்கும். அதுதான் அவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பதாக போகிறது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். பல ஆண்டுகளுக்கு முன்பே நடந்த ஒரு சம்பவம். திருவனந்தபுரத்தில் எனக்கு ஒரு தமிழ் நண்பர் பெரும் வியாபாரியாக இருக்கிறார், வியாபாரம் பண்ணுகிறார். நான் போகும் பொழுதெல்லாம் என்னை அன்போடு கவனித்துக் கொள்வார், என்னிடத்தில் வந்து பேசிவிட்டு போவார். நான் ஒரு நாள் ஹோட்டலில் தங்கினேன், திருவனந்தபுரம் மீட்டிங்காக கேரளா தலைநகர் திருவனந்தபுரத்தில் தங்கியிருந்தேன். அண்ணே வந்துட்டீங்களான்னு கேட்டார். பேசும் பொழுதே அவள் வார்த்தையில் சோர்வு காணப்பட்டது. என்ன பிரதர் ஏன் சோர்வாக இருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லைண்ணே இன்றைக்கு ஒரு எக்ஸ்போர்ட்டிங் வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு முக்கியமான பார்சல் போனோம், ஆனால் இன்னைக்கு அனுப்ப முடியாத சூழல். காரணம் கேரளாவில் பந்த் நடக்கிறது, ஸ்ட்ரைக். அங்கே 4 பேர் சேர்ந்த ஒரு கட்சி பந்த் நடந்தாலும் கேரளா முழுவதும் அடைச்சிடுவான். அந்த மாநிலத்தினுடைய பழக்கம் அது. ஒரு சைக்கிள் கூட ஓட்ட முடியாதண்ணே, இன்னைக்கு என்னுடைய இந்த ஜாமான் சரக்கு போய் சேராவிட்டால் பல லட்சம் ரூபாய் எனக்கு நஷ்டமாகிவிடும். ரொம்ப சோர்வாக இருக்கிறேன்னே, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொன்னார். எனக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஊழியங்களை அருமையாய் தாங்குகிறவர், ஊழியக்காரர்களை நேசிக்கிறவர், கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகன். யோசித்தேன், எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் கேரளாவின் மந்திரியாக இருக்கிறார். அவருக்கு உடனே நான் முடித்து விட்டு ஃபோன் பண்ணேன், என்னுடைய கைபேசியில் பேசினேன். பிரதர் நான் டென்சிங் டேனியல் பேசுகிறேன், இப்படி என் நண்பருக்கு பிரச்சனை, ஏதாவது உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா என்றேன். அவர் சொன்னார், ஐயோ சாரி, ஷமிக்கணும் பிரதரே, ஸ்ட்ரைக் பண்ணுறதே எங்கள் கட்சி தான், பந்து பண்ணுறதே எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தான், இப்படி இருக்க நாங்களே மீறினா நல்லா இருக்காதே பிரதர், என்ன செய்யலாம் என்று சொல்லிவிட்டு மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஃபோனை வச்சுட்டார். எனக்கு விசனமாக போயிடுச்சு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தேன், அரை மணி நேரம் போயிருக்கும். அந்த மந்திரியுடைய கார் நான் தங்கியிருந்த ஹோட்டலின் வாசல் வந்து நின்றது. அவருடைய பிஏ ஓடி வந்தார். சார் உங்கள் நண்பருக்கு வர சொல்லுங்க, அவருடைய ஜாமான்களை பார்சல்களை என் காரில் ஏற்ற சொல்லுங்கள் என்றார். உடனே நண்பருக்கு சொன்னேன். நண்பர் வந்தார், பார்சலை ஏற்றினார், நண்பர் ஏறிக்கொண்டார், கார் போனது. ஒருத்தரும் தடை பண்ணவில்லை, சல்யூட் அடித்து விட்டுட்டாங்க. நேராக ஏர்போர்ட்டுக்கு போனார். அந்த அனுப்ப வேண்டிய ஜாமானை சரியாக நேரத்துக்கு அந்த ஃப்ளைட்டில் அனுப்பிட்டார், கார்கோவில் அனுப்பிட்டார். திரும்பி வரும்போது யோசித்தார், என்னடா ஒரு பிரதர் சொன்னார், அவர் கார் போகும்போது இவ்வளோ மரியாதையா அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். ஆனால் பிரதருடைய காரில் போனது அந்த மந்திரியுடைய கார், அவருடைய எம்பளம், அந்த அரசாங்க முத்திரை, அந்த கட்சியின் கொடி, ஒருத்தரும் தடை பண்ணல. എത്രയോ പ്രതികൂല അവസ്ഥ നിങ്ങൾക്ക് ഉണ്ടായിരിക്കാം, കൂരിരുട്ട് നിങ്ങൾക്ക് ഉണ്ടായിരിക്കാം, തടസ്സങ്ങൾ നിങ്ങൾക്ക് ഉണ്ടായിരിക്കാം. എന്നാൽ കൊടി ഉയർത്തുന്ന ദൈവം, നിനക്ക് വേണ്ടി ഒരു കൊടി ഉയർത്തുന്ന ദൈവം നിന്റെ മുമ്പ് കടന്നു പോയിട്ടുണ്ട്. നിനക്ക് ഉനക്കാக கொடியேற்றுகிற தேவன் இந்த இருளான நேரத்திலும் தீமையான நேரத்திலும் தடைகளை உடைக்கிற உனக்கு முன்பதாக கடந்து போகிறார். கைகளை தட்டி, என்றைக்கு என் சமூகம் உனக்கு முன்பதாக போகும். மந்திரியுடைய முத்திரை, அதுதான் அவருடைய அதிகாரம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என் சமூகம் உனக்கு முன்பதாக கடந்து போகும் என்று சொன்னார். 1 நாளாகமம் 16:27 வாசித்து பாருங்களேன். கனமும் மகிமையும் அவரிடத்தில் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 8:9 வாசித்து பாருங்களேன். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ரோமன் 12:12 சொல்லுகிறது என்ன? நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரனார். இதோ 2 கொரிந்தியர் 8:9. ரோமர் 12:12 சொல்லுகிறது அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். பிலிப்பியர் 2:1 சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துக்குள் ஆறுதலும் தேர்தலும் ஐக்கியமும் இரக்கமும் உருக்கமும் பட்சமும் அடங்கி இருக்கிறது. சங்கீதம் 16:11 வாசித்து பாருங்களேன். உம்முடைய சமூகத்தில் என்னது? உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரம்பம் உண்டு. ஆனந்தம் எழுதலைங்க, என்ன ஆனந்தமா? பரிபூர்ண ஆனந்தம்.
நாம விரும்பினது ஒண்ணுனா அது கொஞ்ச நேரம் இன்பத்தை கொடுக்கும். நீ லவ் பண்ற பொண்ணுனா கல்யாணம் கட்டி ஒத்த மாசம் வரதான் உன்னை நல்லா வச்சிருப்பா, அதுக்கப்புறம் புடுங்கி எடுப்பா, அப்புறம் செத்தே போயிருவ. சிகரெட் பிடிக்கும் போது உதடை சுடுவரை தான் ஆனந்தம். சினிமாக்களை ஆபாச காரியங்களை பார்க்கும் பொழுது இன்பம் தீரும் வரை தான் ஆனந்தம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு நாள் அல்ல, நித்திய பேரின்பம். கைகளை தட்டி உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. மகிமை நான் நிரப்புவார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. பல ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியா நாட்டில் கோலாலம்பூர் பட்டணத்தில் நான் ஆண்டுடைய செய்தியை கொடுத்து கொண்டிருந்தேன். செய்தி முடிந்தது. செந்தூல் ஆங்கிலிக்கன் திருச்சபையின் மூலமாக நடந்த திருச்சபையில் நான் ஆண்டுடைய செய்தியை கொடுத்து கொண்டிருந்தேன். கூட்டம் முடிந்தவுடன் தனி ஜெபத்திற்காக மக்கள் வந்தார்கள். அப்பொழுது ஒரு விசித்திரமான குடும்பத்தை பார்த்தேன். ஒரு பெண், 2 குழந்தைகள், அவருடைய கணவன் வந்தார்கள். நான் பார்த்தேன், எனக்கு நம்பவே முடியவில்லை. அந்த பெண்ணுக்கு 2 கைகளும் இல்லை. இந்த இடத்துலேருந்து பிறவிலேயே அவளுக்கு 2 கையுமே கிடையாது. அப்படி போர்த்தி ஒரு சுடிதாரை போட்டு வந்திருந்தால் சால்வையை மேலே போட்டுக்கொண்டாள். நான் அவர்களுக்காக செய்தான் என் கணவன் என் பிள்ளைகள்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒரு கை இருந்தாலே முடியாது, 2 குடும்பத்து அதை வளர்த்து கணவனுக்கு சேவை செய்து இந்த குடும்பமும் நடத்தி வாழ்க்கையில் சந்தோஷமாக எப்படி இருக்க முடியும்? ஒரு சின்ன எனக்கு ஒரு ஆசை, இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்பதற்காக அந்த அம்மாட்ட கேட்டேன். தங்கச்சி, நான் சொல்கிறத தப்பாக நினச்சிக்கிற மாட்டீங்களே, உங்களுக்கு 2 கையும் இல்லை, மற்ற உங்கள் அன்றாட தேவைகளை, உங்கள் குழந்தைகளை, மற்ற காரியங்களை கவனித்துக் கொள்வது எப்படி உங்களுக்கு சாத்தியம் என்றேன். அவள் சிரித்தாள். அண்ணே, ஏன் அப்படி சொல்கிறீங்க? எனக்கு 2 கை இல்லை, என் கை பொண்ணோட கை, பலவீனமான கை. எனக்கு ஒரு வல்லமையான ஸ்ட்ராங்கான பலமான ஒரு கை இருக்கிறது, 2 கை இருக்கிறது. என்ன மகளே என்று கேட்டேன். அங்கே நிற்கிறாரே அவர்தான் என் கணவர். என் 2 கைகளுக்கு பதில் அவருடைய 2 கை தான் கரங்கள். கைகளை தட்டி நான் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த கரம் செய்து விடுது. நான் செய்த பலகீனம், ஒன்றுமே செய்ய முடியாது அண்ணே. அப்படி அன்பான கணவனை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். 2 பிள்ளைகளை வளர்ப்பதிலிருந்து, என்னை பரிபாலனம் செய்வதிலிருந்து, என்னை பராமரிப்பதிலிருந்து, வீட்டு வேலைகளை செய்வதிலிருந்து, நான் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களில் இந்த பலமான இந்த ஆணின் கை, என் கணவனின் கை செய்கிறது என்றார். உனக்கும் ஒரு சிருஷ்டிக நாயகர் இருக்கிறார். நான் பெண்ணு தானே, நான் என்ன செய்ய முடியும்? நான் உண்டியா இருக்கிறேனே, நான் பலவீனமாக இருக்கிறேனே, என்னால் முடியலையே. ஐ ஆம் டிப்ரெஸ்ட். கலங்கி போன உங்களுக்கு அவர் சொல்லுகிறார், பாருங்களேன், என்னுடைய கரம் எந்த மனிதனையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் என் கரத்திற்கு சக்தி இருக்கிறது. கைகளை தட்டி என்னுடைய கரத்திற்கு, சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய கரத்திற்கு அந்த சக்தி இருக்கிறது. மகிமை நான் நிரப்புவார். உங்களுக்காக அவர் சமூகத்தை அனுப்புவார். இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்முடிவு வரும். 31ஆம் தேதி முடியும் பொழுது ஆண்டவர் பிள்ளைகளாக உங்களுக்கு ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஒரு முறை நான் ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் போகும் பொழுது செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் போலீஸார் தடுப்பு நிறுத்தினார்கள். இந்த காரப்பெல்லாம் பரிசோதனை எக்கச்சக்கமாக. நாங்கள் மீட்டிங்காக போய் கொண்டிருந்தோம். கீபோர்டு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, மற்ற காரியங்கள் அவ்வளவு ஜாமான் அந்த கார் நிறைய. எல்லாவற்றையும் கீழே எடுத்து வையுங்கள், நாங்கள் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அதட்டினார்கள். நான் முன்னேறி இருக்கிறது யாருன்னு தெரியாது. உடனே ஒரு பையன் சொன்னான், சார் நாங்கள் கன்வென்ஷனுக்கு போகிறோம், பிரதர் டென்சிங் டேனியல் அவருடைய மீட்டிங். அவர் கேட்டார், அந்த பிரதர் டென்சிங் டேனியல் எங்கே இருக்கார்? காருக்குள்ளே தான். காருக்குள்ளையா? ஓடி வந்தார்கள். கார் கண்ணாடி இறக்கி விட்டு, ஐயோ பிரதர் நீங்களா? ஐயோ நாங்கள் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் காரை சோதனை பண்ணிட்டோம், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கூட்டங்களுக்கு போகலாம். சாயா குடிக்கணும், காப்பி குடிக்கணும், ஜூஸ் குடிக்கணும், தயவாட் நாங்கள் கிறிஸ்தவர் இல்லை பிரதர். உங்கள் மீட்டிங் ஸ்டேடியங்களில் புத்தேரி கண்டம் என்ற இடத்தில் நடந்த ஸ்டேடியத்து மீட்டிங்கில் நாங்கள் தான் காவல் பந்தோபஸ்துக்கு வந்தோம், உங்கள் செய்தியெல்லாம் கேட்டோம், எனக்கே ஒரு ஆச்சரியம், என்னை அனுகிரகிச்சுட்டு போனோம் என்றார்கள். அற்பமான மனிதன், அழுகி போகிற கரச்ச ஒரே ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு மேன்மை எங்கே இருந்து வந்தது? இந்த கரத்தின் மேல் ஒரு வல்லமையான கரம் இருக்கிறது, மகிமையான கரம் இருக்கிறது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கரம், மகிமையான தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும்.
அதற்காகத்தான் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன் என்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தில் உங்கள் சிறையிருப்பு மாறத்தான் போகிறது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. எத்தனை சந்தோஷம்! எபிரேயர் 2:18 சொல்கிறது, சோதிக்கப்படுகிறவனுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராகத்தான் இருக்கிறார். சிலுவையில் தொங்கி கூச்சல் போட்டாரே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏலி ஏலி லாமா சபக்தானி. தேவாதி தேவன் கூச்சல் போட காரணம் என்ன? மகிமையின் தேவன் கூச்சல் போட காரணம் என்ன? நீங்கள் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக. எனவே கவலையே படாதிருங்கள். இந்த மாதம் முடியும் முன்பதாக அவர் சமூகம் உங்களுக்காக கடந்து போகும். நீங்கள் விரும்பினதை கொண்டு வரும் பரிசுத்தமான தேவன் உங்களுமே இறங்குவார். பிலிப்பியர் 2:7 சொல்கிறது, அவர் வெறுமையானார். ஏசாயா 63:9 சொல்கிறது, சகல உபத்திரவங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார். ஆபகுக்கு 1:13 சொல்கிறது, அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். தேவாதி தேவன் சிலுவை மரத்தில் தொங்கும் பொழுது கூச்சல் போட காரணம் என்ன? இறைவன் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டாரா? வேத சரித்திரம் சொல்கிறது, ஆம், கைவிட்டார். அந்த நேரத்தில் அவருடைய சமூகம் அவரை விட்டு எடுபட்டது. காரணம் என்ன? மக்களுடைய பாவத்தை, சாபத்தை, அக்கிரமத்தை, மீறுதல்களை, சோதனையை, வியாதியை எல்லாவற்றையும் சுமந்து தொங்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாராம்? விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் பாடு நிறைந்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டோம். அவர் அந்தகேடு அடைந்தார். அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்டார். அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது குஷ்டரோகியை போல தொங்கினார். வேதம் சொல்கிறது, அவர் பாவம் இல்லாத அவரை நமக்காக தேவன் பாவமாக்கினார். அவர் நமக்காய் சாபமானார். சிலுவையில் தொங்கும் இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுது, சிலுவையில் தொங்கும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் இல்லை. அவர் பாடு நிறைந்தவரும் அருவருக்கப்படத்தக்கவருமா இருந்தார். அசட்டை பண்ணப்பட்டார். அவரை விட்டு நம்முடைய முகத்தை மறைச்சு கொண்டோமா? இப்பொழுதுதான் பாவத்தை பார்க்க மாட்டாத, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாகிய தேவனுடைய சமூகம் அவரை விட்டு சற்று நேரம் மறைந்திருந்தது. எனவேதான் இயேசு கூச்சல் போட்டார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏலி ஏலி லாமா சபக்தானி. நீங்களும் நானும் இன்று கூச்சல் போடுவது போலதான் அவரும் போட்டார். பாடுகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, விக்கிரங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, நம்மை நினையாத சோதனை நம்மை நெருக்கி அவ்வப்போது கவி பிடிக்கும் பொழுதெல்லாம் கூச்சல் போடுவோமே, ஆண்டவனை கைவிட்டு விட்டார், தேவன் என்னை கைவிட்டு விட்டார், எனக்கு யாரும் இல்லை பிரதர், ஐ ஆம் டிப்ரெஸ்ட். அதே வேதனையைத்தான் இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பு சிலுவையிலே பட்டார், கூச்சல் போட்டார். என் தேவனை, என் தேவனை, ஏன் என்னை கைவிட்டீர்? ஐயோ, ஏன் என்னை கைவிட்டீர்? தீமையாய் மாறினார், பாவமாய் மாறினார். சிலுவையில் வியாதியை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், பலவீனங்களை சுமந்தார். இந்த நேரத்தில் தான் நான் ஒரு கற்பனை செய்து பார்த்தேன். இறைவனுடைய சமூகம் அந்த நேரத்தில், பிதாவின் சமூகம் என்ன பாடுபட்டிருக்கு. ஒற்ற மகன், செல்ல மகன், தன் மகனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டு அந்த பிதாவின் இருதயம் என்ன பாடுபட்டிருக்கும். என் பிள்ளைய நானே கொன்னுட்டனே, நானே நொறுக்கி கொன்னுட்டனே, எனக்கு நீ பிள்ளை இல்லை, யாரும் இல்லை, நான் ஒரு அனாதையாகிவிட்டேன் என்று ஒருவேளை பிதாவின் உள்ளம் சஞ்சலப்பட்டிருக்கலாம். என்னுடைய கற்பனை அது. மறுபக்கமோ, அன்றிலிருந்து இன்று வரை சிலுவையின் அடியிலே நின்று கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள், இயேசுவே எனக்காக மரித்தீர், என் பாடுகளுக்காக மரித்தீர், நான் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக நீர் கைவிடப்பட்டு நான் உம்மை நேசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவே, இயேசுநாதரே என்று கூச்சல் போடும் பல கோடி மில்லியன் 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 மக்களுடைய கூக்குரல் பிதாவின் செவிகளில் ஏறிற்று. இப்பொழுது அவருக்கு சற்று சந்தோஷம்.
இருக்கிற ஒரு பையனை நான் கொண்டு போட்டேன், சிலுவையிலே நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆனால் என் மகன் இயேசு என்ற பெயரில் எத்தனை கோடி மக்கள் அன்பு வைத்திருக்கிறார்கள். எனவே இன்றிலிருந்து இயேசு என்ற என் மகனுடைய பெயரை நம்புகிற இவர்கள்தான் என்னுடைய பிள்ளைகள் என்று உங்களையும் என்னையும் தத்தெடுத்து கொண்டாராம். சுவிகார புத்திரனாக, புத்திரியாக, குழந்தையாக தத்தெடுத்து கொண்டாராம். வேதம் சொல்கிறது, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய பிள்ளையாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவகுமாரனாக இயேசு நம்மை அவருடைய பாடுகளின் மூலமாய், துக்கங்களில் சுமந்ததின் மூலமாய், வியாதியை சுமந்ததின் மூலமாய், தரித்திரத்தை சுமந்ததின் மூலமாய் எல்லாவற்றையும் விலக்கி காத்திருக்கிறார். அன்று முதல் இன்று வரை இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் பிதாவின் இருதயம் ஞாபகப்படுத்தும், என் மகன் 2000 வருஷத்துக்கு முன் சிலுவையில் என்ன பாடுகளை பட்டான், வெறுமையானானே, இனி என் பிள்ளைகளை வெறுமையாக்க கூடாது என்று சொல்லி இயேசு என்ற பெயரில் நீங்கள் ஜெபிக்கிற அத்தனை விண்ணப்பத்திற்கும் பதில் தந்து விடுவார். இன்றைக்கு தருவார். கைகளை தட்டி இயேசு என்ற என் பெயரில் நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பேச தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா, பேச தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா, பார்க்க தொடங்கினாலோ பார்வையெல்லாம் பாவினம் மேலே அம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா, குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா, கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, சிலுவை மீதினிலே இரத்தத்தை சிந்தி மரித்தாரம்மா, மீதினிலே இரத்தத்தை சிந்தி மரித்தாரம்மா, உலக மீட்டிடவே ஆண்டவர் அன்புடன் மாண்டாரம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, காசினியில் அவர் போல் எவரையும் கண்டதும் இல்லையம்மா, காசினியில் அவர் போல் எவரையும் கண்டதும் இல்லையம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய அழைப்பு என்ன? துன்பப்படுகிறவர்களுக்கு, கட்டுண்டவர்களுக்கு,
சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் கண்ணீரை துடைக்கவும் ஏற்ற சமயத்தில் ஆறுதல் சொல்ல கல்வியின் மானியின் நாவை உனக்கு தந்தருளினேன் என்று சொன்னார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு தேவனுடைய தீர்க்கதரிசியின் வாயில் கர்த்தர் போட்ட வார்த்தை உங்களுக்கு பலிக்கும். வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவருடைய பெயரை உச்சரித்து பாருங்கள், அவர் சமூகம் உங்களுக்கு முன்பதாக போகிறதே. எனவேதான் மற்ற 28:2 சொல்கிறது, பூமி அவருடைய இதோ அவர் சிலுவையில் மரித்த பொழுது பூமி அதிர்ந்தது, கல்லறை வெடித்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழாக 2ஆக பிரிந்தது. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற தடுப்பு சுவரை உடைத்த இயேசுவின் மரணம் இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து உங்களிடத்தில் வர வேண்டிய இதோ ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சுவரை இடித்து தள்ளுகிறது. கைகளை தட்டி உடைக்கும். திரைச்சீலை கிழிந்தது போல உங்கள் தடை கிழியும், சுவர் இடியும், தடுப்பு சுவரை உடைப்பார். ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் இருக்கிறது. மார்க் 16:19, 16:20 சொல்கிறது, அவர் எல்லாவற்றையும் முடிச்சுவிட்டு ஏறி போய் பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். கைகளை தட்டி எல்லாவற்றையும் முடித்து கல்லறையை உடைத்து அவர் உயிரோடு எழுந்து பரலோகம் போய் சும்மா இல்லை, பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அவருக்கு பதில் அவருடைய வேலைக்காரர்கள் மேல் தன்னுடைய வல்லமையை வைத்தார், தன்னுடைய வரங்களை வைத்தார், தன் அபிஷேகத்தை வைத்தார், பரிசுத்த ஆவியின் பூரண நிறைவை கொடுத்தார். அவர் உலகமெங்கும் புறப்பட்டு போனார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தரோ அவர்களோடு இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். கைகளை தட்டி இன்றும் இயேசு ஜீவிக்கிறார். ஆம், ஜீவிக்கிறார். இன்றும் அற்புதம் செய்வாரா? நிச்சயமாக செய்வார். ஏன்? அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மேல் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையை கொடுத்து அதை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிறார். பிரசங்கம் பண்ணின உடனே அவரே இறங்கி வருகிறார், சொன்ன வார்த்தையை நடப்பிக்கிறார். கைகளை தட்டி என்னுடைய சப்தமாக உன்னை அனுப்புகிறேன், என்னுடைய கரமாக உன் கரத்தை மாற்றுகிறேன், என்னுடைய வார்த்தையை உனக்கு கொடுத்து என் ஜனங்களுக்கு சொல் என்று சொல்லுகிறேன். சொல், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கைகளை தட்டி அவன் சொன்னது அப்படியே நடக்கும். இன்றைக்கு சொல்கிறேன், இந்த மாதத்தோடு உங்கள் சாபம் உங்களை விட்டு நீங்கும், உங்கள் தீமை உங்களை விட்டு நீங்கும், உங்கள் இருள் உங்களை விட்டு அகன்று போகிறது, புது வாசல் திறக்கப்படும், நீங்கள் பயந்தது நடக்காது, விரும்பினது வரும். கைகளை தட்டி ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவன் அதை செய்வார். அவருடைய சமூகம் என்னதை செய்யுமாம்? வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகள் 2:15 வாசிக்க கேட்கலாம். 2:15. மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவருக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். ஏசாயா 45:2. வாசிங்க. 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். முதல்ல என் சமூகம் போய் உனக்கு உண்பதாக போய் நீ விரும்பினதை எல்லாம் கொடுக்கும். இரண்டாவது, கோணல்களை செவ்வையாக்கும். மாறுபாடான கோணலான வழியிலே நடக்கிற உங்கள் வாழ்வை கர்த்தர் சரி பண்ணுகிற நேரத்திற்காக உங்களை உட்கார வைத்திருக்கிறார். கண்டதே காட்சி கொண்டதே கோலம், மனம் போக்கில் கால் போன போலிலே கால் போன போக்கிலே கண் போகலாமா? கண் போன போக்கிலே மனம் போகலாமா? போய்கொண்டிருக்கிறாயோ நண்பனே? பார்க்கறதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறியா? வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, அப்புறம் சேனல், வெப்சைட்டில் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதோ இதே மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறிய? உனக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, தன் கோணலான வழிகளிலே நடக்கிற மனிதனை சரி பண்ணுகிற ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கோணலான வழிகளை விட்டு திரும்புவதற்கு தான் இந்த தீமை. நம்மை சரி பண்ணிக் கொள்வதற்கு, நம்மை உருவாக்கிக் கொள்வதற்கு, அவரோடு நம்மை இணைத்துக் கொள்வதற்கு. எத்தனை நாளைக்கு ஏமாற்றி பிழைக்க முடியும்? என் அன்புக்குரிய கெட்டிக்காரன் பொய்யும் புரட்டும் 8 நாளைக்கு தானே. எத்தனை நாளைக்கு மனுஷனை ஏமாத்தலாம்? அங்கே போய் நிற்கலாம், இங்கே போய் நிற்கலாம், எப்படியெல்லாம் ஏமாத்தலாம். ஒரு நாள் திருடன் தேள் கொட்டின திருடனை போல விழிக்க போகிறாய் பார்.
எல்லாவற்றையும் அம்மாவை ஏமாற்றலாம், அப்பாவை ஏமாற்றலாம், அங்கிளை ஏமாற்றலாம், ஆசிரியரை ஏமாற்றலாம், உன் மனைவியை ஏமாற்றலாம், கணவனை ஏமாற்றலாம். ஒரு நாள் உன் தாத்தை முப்பாட்டை ஆதாம் காலத்திலிருந்து இன்றைக்கு வரை நீ மதித்த விரும்பின இந்த சமூகத்துக்கும் உன்னை நிறுத்தி கொண்டு ஆண்டவனுடைய அத்தனை எண்ணங்களையும் சிந்தைகளையும் செயல்களையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார், கைகளை தட்டி. எங்கே ஓடி ஒளிவாய்? எங்கே புறப்பட்டு போவாய்? வேத புத்தகத்தில் ஆண்டவர் நன்மையும் தீமையும் ரெண்டும் சரி சமானமாக எழுதி வைத்தார். ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று எழுதினவர், அவன் கீழ்ப்படியாதவன் என்றும் எழுதினார். லோத்து நீதிமான் எழுதினவன், அவன் தன் பிள்ளைகளோடு சஞ்சரித்ததையும் எழுதினார். யேசபேலை நீலி என்றும் அனனியா சப்பிராளை வஞ்சினைக்காரி என்றும், இருதயத்துக்கேற்ற தாவீது கற்பனரி தவறினவன், கணவனை கொன்றவன், மாற்றான் மனைவி இச்சித்தவன் என்றும், எரேபியாம் விக்கிரகாராதனைக்காரன் என்றும், ஆலயத்தை கட்டின சாலமோன் ஆத்துமாவை கட்ட மறந்து போனான் என்றும், யூதாசை துரோகி என்றும், பேதுருவை மறுதலித்தவன் என்றும் எழுதி வைத்த உன்னையும் என்ன எழுதி வைக்க எவ்வளவு நேரம் ஆயிடும்? நல்லதையும் எழுதுவார், கெட்டதையும் எழுதுவார். அவருக்கு இரண்டுமே சமம் தான். இருளும் வெளிச்சமும் சமானம், ரெண்டும் ஒன்றுதான். ஓடவே முடியாது, நீ தப்பிக்கவே முடியாது. கோட்டை போட்டு சூட்டை போட்டு டையை கட்டி வந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பேசிவிட்டு போவதல்ல தம்பி ஊழியம். ரெண்டு பாட்டை பாடி கையை ஆட்டி காலை ஆட்டி அப்படி ஹல்லேலூயான்னு பாடிவிட்டு போவதல்ல. இருதயத்தின் நினைவையும் வகையிருக்கிற ஆண்டவர் உன் நன்மை தீமையை எழுதி வைக்கிற ஞாபக புத்தகம், மெமோரியல் டைரி ஒன்றை வைத்திருக்கிறார். ஜட்ஜ்மென்ட் டே, தி டேஸ் ஆஃப் கமிங். உன்னை நிறுத்தி கொண்டு, எப்பா அந்த ஞாபக புத்தகத்தில் அவர் பேர் இருக்கப்பா, ஜீவ புத்தகத்தில், ஆமாம் சார் பேர் இருக்கு, அவர் ஹிஸ்டரியை கொஞ்சம் வாசிப்பா, ப்ரொஃபைலை வாசி, அபவுட் யுவர் ப்ரொஃபைல் வாசியும் பாரு. இத்தனை தேதி பிறந்தான், இத்தனை தேதி வளர்ந்தான், இதெல்லாம் செஞ்சான், இந்த மொபைலை வச்சுக்கிட்டு இந்த அக்கிரமம் பண்ணான், அந்த பொண்ணை பிடிச்சான், இந்த பொண்ணை பிடிச்சான், இந்த தண்ணி அடித்தான், இங்கே போனான், மனைவிக்கு துரோகம் பண்ணான், மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணான், அத்தனை டேட் வாய்ஸில் இதோ டேட்டா சரி வந்துடும். ஓட முடியாதுரா. என்ன ஏமாத்துற மாதிரி மேலே குளிச்சுக்கிட்டு இருந்தேன் அங்கிள், கடைக்கு போகிறேன் அங்கிள், பிஸ்கட் வாங்க போகிறேன் அங்கிள், நாய்க்குட்டியை பிடிச்சிக்கிட்டு போகிறேன் அங்கிள், மொட்டை மாடியை க்ளீன் பண்ண போகிறேன் அங்கிள்லாம் நடத்தாதையா, முடியாதியா? அந்த அங்கிள் அதற்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார். அவருக்கு நன்மையும் தீமையும் ஒரே திராசிலே வைக்கிறவர், கைகளை தட்டி. இருளும் வெளிச்சமும் அவருக்கு சமானம், ரெண்டும் ஒன்றுதான். காருளில் வாசம் பண்ணுகிறேன் என்றவர் அதிர்ஷ்டமான ஒளியிலும் வாசம் பண்ணுவேன் என்றார். இருளை மறைவிடமாய் கொண்டவர் நான் பிரகாசிக்கிற நட்சத்திரம் என்றார், கைகளை தட்டி. இருளும் ஒளியும் சரி, ரெண்டையுமே எழுதி வைப்பார். எத்தனை காலம் ஏமாற்றி பிழைக்கும் வாழ்க்கை வேண்டாம். கோணலான வழிகளை விட்டு திரும்பும்படி அவர் சமூகம் நமக்கு முன்பதாக கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாத்தானை அனுப்பி தாவீதை எச்சரித்த ஆண்டவர் அவன் ஒரு அருமையான குட்டிக்கதை சொன்னான். ஒரு ஆட்டுக்கதை உங்களுக்கு தெரியும், அதை சொல்லணும் அவசியம் இல்லை. ஒரு ஏழை, ஒரு பணக்காரன். இந்த பணக்காரனுக்கு நிறைய ஆட்டு மந்தை இருந்தது, ஏழைக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. அவன் மடியிலே மகன்களதில் அப்போ என்னென்ன ஃபீமேல் ஆடு, பொட்டை ஆடு மகளை போல வளர்ந்தது. இப்போ பணக்கார வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டான், அவனுக்கு பிரியாணி செஞ்சு போடணும். அவன் ஆட்டு மந்தையிலேருந்து ஒரு கடாவை பிடித்து பிரியாணி பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த துரோகி என்ன செஞ்சான், அந்த ஏழை குடிசையிலே போய் தன் செல்ல மகளை போல வளர்ந்த ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வந்து வெட்டி அதை பிரியாணி போட்டு விருந்தாளி கொடுத்து அனுப்பிவிட்டான்டா. இவனுக்கு தாவீது அரசா என்ன தண்டனை கொடுக்கலாம்? கோபப்பட்ட தாவீது அரசு சொன்னான், அவன் மரண தண்டனைக்கு பாத்திரனா இருக்கிறான், அவனை கொண்டுவாங்கள். யார் அவன்? அவன் தாண்டா நீயே. உரியாவின் மனைவியை, உரிய மனையை கொன்று போட்டவன், மனைவியை இச்சித்தவன், அவனை கொன்று போட்டவன், அவங்கையிலே லெட்டர் எழுதி கொடுத்து என்ன தந்திரஹாரப்படா நீயே. பாவம் செய்த நீ எல்லாம் சிங்காசனத்தில் இருக்கலாமா? மதிகட்ட மன்னனே, உனக்கு ஒரு வெற்றாமரை கொடையா, உனக்கு ஒரு செங்கோலா, உனக்கு ஒரு சிங்காசனமா? அழியட்டும் சொன்னான் பாருங்களேன். இப்ப தீர்க்கதரிசி போய் பிரதமர் பார்த்து சொல்ல முடியுமா? ஜனாதிபதி பத்தி சொல்ல கொத்தரைய நாய்மார் லொல்லுன்னு கொலைக்கிறைய கொலைக்கணும். ஆண்டவருடைய ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி சுட்டி காண்பிக்க வேண்டும், கைகளை தட்டி. அது ராஜாவானாலும் சரி, நம்முடைய தலை போனாலும் சரி.
தீர்க்கதரிசிக்கு இருக்க வேண்டிய குணலட்சணம் என்ன? உள்ளதை உள்ளதென்று, இல்லாததை இல்லாதென்று. முகமே பார்க்கக்கூடாது. கம்பீரமான குரல், ஒப்புவிக்கப்பட்ட வாழ்வு. யாருக்கு தன்னை சேவகம் பண்ணுகிறதாக ஒப்புக்கொண்டானோ மரணமே வந்தாலும் சேவகம் பண்ணணும். கைகளை தட்டி. காணிக்கை கொடுக்கிறவனுக்கு ஒரு ஜபமும் ஏழைக்கு ஒரு ஜபம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வருங்க அண்ணாச்சே, பாஸ்டர்ஸ், தீர்க்கதரிசிகள், டென்சிங் டேனியல். உன்னுடைய ஜபம், உன்னுடைய அந்தரங்கம், உன்னுடைய இதோ அங்கே இங்கே ஆளை பார்த்து பேசுறதெல்லாம் வரும். ஞாபகம் வச்சுக்கணும்டா. பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் சேர்த்தே கர்த்தர் பேசுகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய சமூகம் கோணலை செவ்வையாக்க, கர்த்தருடைய சமூகம் நம்ம கோணலை செவ்வையாக்கும். பாருங்கள், ஒரு உண்மை சம்பவம் ஒன்றை விவரிக்கிறேன், கேளுங்கள். ஒரு வெளிநாடு ஒன்றில் பிரசித்தி பெற்ற நீச்சல் போட்டிகள் பிரபலமான ஒரு நீச்சல் வீரர் இருந்தார். அவர் அந்த நாட்டுக்கு பல தங்க பதக்கங்களை வாங்கி கொடுத்தார். ஆனால் அவர்கிட்ட ஒரு விசித்திரமான ஒரு பழக்கம் ஒன்று இருந்தது. அவர் நீச்சல் குளத்தில் இறங்கும் முன் போய் நிற்பார். நீச்சல் குளத்திற்கு அருகில் நிற்பார். தன்னுடைய 2 கட்டை விரலும், கால்களின் 2 கட்டை விரலையும் அந்த நீச்சல் குளத்தை இப்படி தொட்டு அலசி பார்ப்பார். இது பல நாட்கள் பார்த்த அவருடைய கோச்சர் அவரை பார்த்து சொன்னார், ஏனப்பா இது எப்படி செய்கிற, ஏன் இப்படி செஞ்சுட்டு அப்புறம் நீச்சல் குளத்தில் விழுகிற அப்படி சொல்லுவார். அவர் சொன்னார், சார், என் தாயார் ஒரு நல்ல கிறிஸ்தவள், எங்களை கிறிஸ்தவ ஒழுங்கில் நடத்தினார். ஆனால் நான் ஆண்டவரை நேசித்தேன். ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் இல்லை, ஆண்டவரோடு வாழவில்லை. சின்ன வாலிப வயசுலேயே நீச்சல் போட்டிகளில் நான் வித்தைகளை செய்து பல சாகசங்களை செய்து புகழ் பெற ஆரம்பித்தேன். ஒரு நாள் இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. சரி, நீச்சல் குளத்தில் போய் கொஞ்ச நேரம் நீந்தினால் தூக்கம் வந்துவிடுமே என்றதுக்காக நான் எப்பொழுதும் பயிற்சி செய்யும் நீச்சல் குளத்துக்கு போனேன். அது கூரை வேய்ந்த உள்ள இன்டோர் இருக்கிற ஒரு நீச்சல் குளம், கண்ணாடி கூரை வேய்ந்த. அங்கே அதை பராமரிக்கிற வாட்ச்மேன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். கேட் ஓப்பனாக இருந்துச்சு. நான் உள்ளே போனேன். மேலே லைட்டெல்லாம் இல்லை, மேலே 3 லைட்டு அந்த கண்ணாடி கவர் மேலேயே கீழே விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, குதிக்கலாமென்னு அந்த டவர் மேலே ஏறி, கோபுரத்தில் ஏறி கர்ணம் அடித்து கீழே குதிக்கலாம் என்று சொல்லி மேலே நின்று கொண்டு வார்ம் செய்யும்படி கைகள் காலை அப்படியே ஆட்டி உட்கார்ந்து எழும்பினேன். எனக்கு எதிர்ப்புறமாக ஒரு சுவர் இருந்தது. ஆனால் நான் இப்பொழுது என் அம்மா பாடுற ஒரு பாட்டு இருந்துச்சு, சிலுவையின் நிழலில் அனுதினம் மடியான் சார்ந்தழை பாரிடுவேன் என்ற ஒரு பாடல். இது என் உள் மனதிலே சப்கான்ஷியஸில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அதை நானும் மனதில் முணங்கி கொண்டே இருந்தேன். முணங்கிக்கொண்டே மேலேயும் கேளேன்னே. எனக்கு ஏற்ற சுவத்தில் இயேசுநாதர் சிலுவையில் தொங்குவதைப் போலவே ஒரு காட்சி தெரிந்தது. தினம்தோறும் நான் பயிற்சி செய்யும் அந்த நீச்சல் குளம், இது எப்படா வந்துச்சு, எப்படா இயேசுநாதர் படத்தை வச்சாங்க அல்லது சிலையை வச்சுருக்காங்களா, ஆச்சரியமாக இருக்கேன்னு பார்த்தேன். நடு நிசி, என்னடா இது இவ்வளவு அதிசயமாக இருக்குது. இதே குளத்தில் நான் எத்தனை தடவை இந்த நீச்சல் தடாகத்தில் வந்து நான் குளித்திருக்கிறேன், பயிற்சி செய்திருக்கிறேன். சரி, என்னென்னு பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் குளிக்கலாமா அப்படி கீழே இறங்கினேன். நீச்சல் குளத்துக்குள்ளே இறங்கி அக்கறைக்கு போக வேண்டும். நீச்சல் குளத்தில் இறங்கி 2-3 ஸ்டெப்பு அந்த பச்சைப்பறை தான் தெரிஞ்சிச்சு, தண்ணீரே இல்லை. நீச்சல் குளத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு அந்த வாட்ச்மேன் எல்லா தண்ணீரை வெளியெடுத்து விட்டு அதை காய உலர்தரையாய் வைப்பதற்காக உலர்தரையாய் வைத்து விட்டு போய்விட்டான். மேலே ஏறி பார்த்தேன். இப்போதான் என் இருதயம் அப்படி வெடிக்கிறது போச்சு. தண்ணி இருக்குதுன்னு நினைத்து நான் போய் மேலே இருந்து கர்ணமடித்து குடித்திருந்தால் என் மண்டை நொறுங்கி நான் இறந்து போயிருப்பேன். ஏத்த சவத்தில் பார்த்தேன், இந்த சிலுவையின் காணவில்லை, அந்த உருவத்தையும் காணவில்லை. அன்றைக்கு தான் மனம் திரும்பினேன். அன்னைக்கு இருந்து சார், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண போதெல்லாம் குளத்தில் தண்ணி இருக்குதா பார்ப்பறதுக்காக வரல ஆட்டுகிறேன் என்றார். அவர் சமூகம் உனக்கு உண்பதாக போயிருக்கிறது. உனக்கு வரும் ஆபத்து அவருக்கு தெரியும், உனக்கு காண்பித்து தருவார். உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை சந்தோஷம்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எழுதிய பாடல் 4 வரி பாடலாமா? மலை போல் துன்பம் என்னை சூழ்ந்த நேரம், மடி மீது என்னை வைத்து தாலாட்டினீரே, தாய் போல என்னை தேற்றினீர், தகப்பனை போல் தூக்கி சுமந்தீர்,
தாய் போல என்னை தேற்றினீர், தகப்பனை போல் தூக்கி சுமந்தீர். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஆபத்து நேரம் கூப்பிட்ட போது அன்பாலே உந்தன் கரம் நீட்டினீரே. ஆபத்து நேரம் கூப்பிட்ட போது அன்பாலே உந்தன் கரம் நீட்டி நீரே. உளையான சேற்றி நின்று எடுத்தீர், உயர்த்தி உயர்த்தி நீர் மகிழ்ந்தீர். உளையான சேற்றி நின்று எடுத்தீர், உயர்த்தி உயர்த்தி நீர் மகிழ்ந்தீர். எல்லாரும் பாடுமா? ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. நான் நம்பும் மனிதர் கைவிட்ட போது நாதா என் வலப்பக்கம் நீர் இருக்கின்றீரே. நான் நம்பும் மனிதர் கைவிட்ட போது நாதாவும் பக்கம் நீர் இருக்கின்றீரே. கண்மணி போல காற்று வந்த அன்பு, கடைசி வரை உடனிருக்கும் அன்பு. சொல்லு மகளே. கண்மணி போல காத்து வந்த அன்பு, கடைசி வரை உடனிருக்கும் அன்பு. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. இயேசு நான் நம்பும் புகலிடமே. இயேசு நான் நம்பும் புகலிடமே. 14 ஆண்டுகளுக்கு முன்பு நான் எழுதிய ஒரு பாடல். மலை போல் துன்பம் என்னை சூழ்ந்த நேரம் மடிமீது என்னை வைத்து தாலாட்டினீரே. தாய் போல என்னை தேற்றினீர், தகப்பனை போல் தூக்கி சுமந்தீர். ஆபத்து நேரம் கூப்பிட்ட பொழுது அன்பாலே உமது கரம் நீட்டினீரே. உளையான சேற்றிருந்து எடுத்தீர், உயர்த்தி உயர்த்தி என்னை நீர் மகிழ்ந்தீர். கைகளை தட்டி ஐயா உமது அன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. கோணலை செவ்வையாக்கும் தேவ சமூகம். இன்றைக்கு உங்கள் கோணலான எல்லா வழிகளையும் கர்த்தர் செவ்வையாக்கி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பாவங்களை சாபங்களை சத்துருவின் வல்லமைகளை நீக்கி போடுவார். அவர் கெட்டுப்போனதை சரி பண்ணுகிறவர். கெட்டுப்போனதை சரி பண்ணுகிற இறைவன் அற்புதமாய் செய்வார், நீதி செய்வார். சங்கீதம் 55:22 வாசித்து பாருங்களேன். நீதிமானை தள்ளாட ஓட்டார், நீதிமான்களை தீமையின்றி காக்கவும் தம்முடைய வல்லமையை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. லூக்கா 10:19 சொல்லுக, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. மனு நீதி சோழன் என்ற ஒரு அரசனுடைய சிலை. அதில் என்ன, ஒரு பசு மாடு மணி அடிப்பது போல ஒரு சிலை. அதில் என்ன ஞான அர்த்தம்? சம்பவம் நடந்த ஒரு சரித்திர நிகழ்வாக கதையாக தமிழ்நாட்டில் சொல்லப்பட்ட கதை.
அந்த மனுநீதி சோழனுடைய மகன் தேரில் போகும்பொழுது, அதாவது நம்ம பாசையில் காரில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், தேரில் போகும்பொழுது ஒரு கன்று ஒன்று இடைபெறுகிறது. அந்த கன்றை ஏற்றி தேர்காலில் வைத்து கொண்டு விட்டான். ஏதாவது மக்களுக்கு குறை இருக்குமானால் குறை தீர்க்கும் மணி என்று ஒரு மணியை இந்த அரசன் தன் அரண்மனையின் முன் இதோ போட்டு வைத்திருந்தான். யாருக்காவது பிரச்சனை, நீதி வேண்டுமானால் அந்த மணி அடிக்கலாம். இந்த பசு நேராக போனது, கன்றை இழந்த பசு அந்த மணி அடித்தது. என்னப்பா பசுமாடு வந்து மணி அடிக்கதை விசாரித்தார். உங்கள் மகன் தேரில் போகும் பொழுது அதன் கன்றை கொன்று விட்டான் என்று செய்தி வந்தது. அப்படியா செய்தான்? மகனானாலும் சரி குடியானாலும் சரி ஒரே நீதி, அவனையும் அதே தேர்காலில் வைத்து கொன்று விடுங்கள் என்றான். கொன்று போட்டான். தேவன் நல்லதும் கெட்டதும் ஒரே பார்வையில் பார்க்கிறவர். தான் மகனுக்கு ஒரு நீதி, உனக்கு ஒரு நீதி அல்ல. ஊழியக்காரனுக்கு ஒரு நீதி, விசுவாசிக்கு ஒரு நீதி, மற்றவர்களுக்கு ஒரு நீதி அல்ல. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின்படி நீதி. கைகளை தட்டி அவர் சரியாய் பார்க்கிறவர், நீதி செய்கிற தேவன், உங்களை சரியான நீதியிலே நடத்துகிறவர், மகிமையான தேவன் உங்கள் நீதியாய் நடத்துவார். வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள். பிலிப்பியர் 4:13 சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ரோமர் 8:32 சொல்கிறது, தன் சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்கும் இடையே தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மறவாதிருப்பது எப்படி? கட்டாயம் செய்வார், மகிமையால் நிரப்புவார். கடைசியாக தடைகளை உடைக்கிற அவர் சமூகம். மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீகா 2:13 வாசிக்க கேட்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். எத்தனை ஆச்சரியமான வசனம்! இந்த வசனத்துக்கு ஒரு முத்தம் கொடுத்துருங்களேன். இந்த வார்த்தைக்கு ஒரு முத்தம் கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கு. தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் அவர்களுக்கு முன்பதாக கடந்து போவார். சாதாரணமா உங்கள் ராஜா உங்களுக்கும் நடந்து போறாராம். கைகளை தட்டி உங்கள் ராஜா உங்களுக்கும் நடந்து போகிறார். கிங் ஆஃப் கிங், காட் ஆஃப் காட், He is Almighty God, He is living God. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் தடைகளை உடைக்க உங்களுக்கு முன்பதாக வாடா பார்த்துக்கலாம். எவன்டா உன்னை தடை பண்ணுறான்? வழியில் எந்த மிருகனுக்கு நான் பார்த்துக்கிறேன்டா மகனே, வாடாரு கூப்பிட்டு போகிறாராம். கையை தட்டுங்களேன். இதைத்தான் ஏசாயா நம்முடைய ஸ்லாங்கில், நம்முடைய பாஷையில் சொன்னால், என்னை நீதிமான் ஆக்கிறவர் எனக்கு சமீபமாக இருக்கிறார். யார் எனக்கு எதிராளி? அவன் எண்ணத்தில் வரட்டும், நாம் ஏகமாக நிற்போம். நாகரிகமாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. நம்முடைய பாஷையில் அது நம்முடைய ஸ்லாங் தமிழில் மொழிபெயர்த்தா, என்ன நீதிமாக்கான் தெய்வம் என் கூட இருக்காரா, யாரா எனக்கு எதிரி, வாடா ஒண்டி கொடி அனுப்ப மாப்பிளை அப்படின்னு அர்த்தம். போட்டு பாடுறா சண்டைய பார்த்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்போ எழுதியிருந்தா அப்படி தான் எழுதுவோம். இது வேத புத்தகத்தில் ஸ்லாங் வந்து ரொம்ப ஜென்டிலாக எழுதியிருக்குது. ஏகமாக அனுப்போம்னா ஒண்டி கொண்டி அனுப்போம் அப்படின்னு அர்த்தம். ஏகமாக நம்ம ஒத்தைக்கு ஒத்த பார்த்துக்கலாமாடா, இதோ யாருக்கிட்ட அப்படி சொல்லுவோம்ல, அப்படி யார் கூட இருக்கார் தெரியுமில்ல, வகுந்து விடுவேன் அப்படி வரல. அந்த மாதிரி தடைகளை கடந்து, தடைகளை உடைக்கிற ராஜா உனக்கு முன்பதாக கடந்து போகிறார். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தடைகளை உடைக்கிற உனக்கு முன்பதாக கடந்து போகிறார். வாழ்வு கசந்ததோ, இப்பொழுது பார்க்கிற துறை, இப்பொழுது பார்க்கிற வேலை, பிசினஸ்ல இதோ சோர்வு ஏதாவது இருக்கா? தம்பி ஆனந்த், பயப்படாதீங்க. கர்த்தர் தடைகளை உடைக்கிற உனக்கு ராஜா கடந்து போகிறார். பாருங்கள், எத்தனை காலம் ஆண்டவருக்கு காத்திருந்தீங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு வாழ்க்கை, எனக்கு ஒரு தடையெல்லாம் மாறுமா சுவாமி? ஏன் இப்படி? ராஜா பொறுமையாய் பார்த்தேன். பிள்ளை என்ன நோக்கிய கூப்பிட 4 மணிக்கு காத்தால கிரைஸ்ட் சர்ச்சில் போய் சேலத்தில் முழங்கால் போட்டதை பார்த்தார், அழுததை பார்த்தார், நீ அவமானப்பட்டதை பார்த்தார். உன்னை அற்பமா எண்ணின மக்கள் மத்தியிலே உன்னை ராஜகிரடமாய் வைக்கிற தெய்வம். கைகளை தட்டி ராஜகிரடமாய் வைக்கிற தடைகளை உடைத்தவர் உனக்கு கடந்து போன தடை உடைஞ்சிருச்சு. மடை திறந்த வெள்ளம் போல ஆசீர்வாதமும் சமாதானமும் உன் குடும்பத்தில் பாய ஆரம்பித்திருக்கிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படித்தான் ஆண்டவர் அப்படி வாசலை திறந்தா ஒரு பயலும் பூட்ட முடியாது. இடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதுதான். மகாபாரதத்தில்
ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள். பாண்டவர்கள் கௌரவர்கள். பாண்டவருடைய தாயாரை குந்தி தேவிக்கு 5 ஆண் பிள்ளைகள், பஞ்சபாண்டவர்கள். அவர்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி கௌரவர்கள். அவருக்கு 100 பிள்ளை. அந்த குழந்தை பிறந்ததுக்கு ஒரு சாங்கியம் சொல்லுவாங்க. எப்படிடா ஒரு பொம்பளை 100 குழந்தை பெற்றா அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை ஒன்றை சொல்லாது. உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியவில்லை, சரியாக இருக்க இல்லைவென்றால் மன்னித்துக் கொள்ளுங்கள். எப்படி தெரியுமா, இந்த குந்தி தேவிக்கு 5 குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு பொறாமையில் கௌரவர்களுடைய அம்மா தன் வயிற்றிலே நங்கு நங்கு நங்குன்னு குத்திக்கிட்டாலாம். குத்தினோடனே கருக்கலைந்து 100 குழந்தை பிறந்ததாக ஐதீகம் அல்லது கதை அல்லது சரித்திரமாக இருக்கலாம். அதே மாதிரி தான் சிலவன் இவனை மட்டும் எப்படி ஆசீர்வதிச்சாரு, என்னையும் ஆசீர்வதிக்க நங்கு நங்குன்னு வயிற்றில் குத்திக்கிறான். இதெல்லாம் வயிற்றில் குத்தியெல்லாம் வராதுரா, அவர் கொடுக்கும் ஈவு கைகளை தட்டி. ஒரு ராஜா உனக்கு உண்மையாக கடந்து போகிறார், தடைகளை உடைக்கிறவர். என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. நான் இல்லாமல் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுரா. உங்கள் ராஜா. என்ன அழகான வார்த்தை, வாசி தம்பி. என்ன ராஜா? தடைகளை நீக்கி போடுகிறவர், அவர்களுக்கு முன்பாக நடந்து போகு. வசத்தி வாசி பார்க்கலாம், ஹை பிச்சில். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். கார்லையா நடந்து போகிறார், இல்ல பிளைட்லையா? நீ எங்க நடந்து போறே அங்கே உன்னோட நடந்து வராராம் கைகளை தட்டி. ஒரு அடுத்து, அவர்கள் தடைகளை நீக்கி, அவர்களுடைய தடைகளை அவர் நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். இல்லோ அவர்கள் பக்க வழியாக குறுக்கு வழியாக கோட்டச்சோறு ஏறி குதிச்சோ கேட்ல ராத்திரில அப்பனையும் அம்மையும் அங்களையும் ஏமாத்திட்டு கூரை மேல ஏறி ரூமுக்குள்ள வரமாட்ட. எப்படி வர போறியா இனிமே? நேரான வழியிலே வாசல்லே உட்பிரவேசிப்பாயாம் கைகளை தட்டி. குறுக்கு வழியில இல்ல, நேரான வழியிலே தெய்வம் உன்னை நடத்தி போகிறார் கைகளை தட்டி. சொல்லுங்க. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். ஒரு சந்தோஷம். யாரு ராஜாவா? அவர்கள் ராஜா. அவர்கள் ராஜானா நம்மோட ராஜான்னு அர்த்தம். நம்முடைய தெய்வம், நம்முடைய ராஜாவாகிய கர்த்தாவ், நம்முடைய தெய்வம், நம்முடைய ராஜா என்னவா? அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். அவர்களுடைய ராஜா அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் முன்னிலையில் எப்படி போவாரா? நடந்து போவார். என்னங்க இது? தெய்வம் தெய்வம். God is God, man is man. தெய்வம் தான். நீ எங்க இருக்கு அங்க அவர் முன்னோட இருப்பா. நீ நடந்து போனா அவர் நடந்து போறாரு, பிளைட்ல போனா பிளைட்ல போறாரு, நீ இந்த கார்ல போனா கார்ல போறாரு. எங்க போனாலும் உன்னோட வரும் தெய்வம் கைகள் தடைகளை உடைப்பதற்காக. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. வாசலை திறக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர். எனவேதான் யோபு பக்தன் 42 யோபு 2 சொன்னான், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஏசாயா 43 1 2 3 வாசித்து பாருங்களேன். அங்கே ஏசாயா சொல்ல, தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்னியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, காரணம் நீ என்னுடையவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னை மீட்டுக்கொண்டு நீ என்னுடையவன். யூ ஆர் மை சன், மை டாட்டர், என் மகள், என் மகன். எனவே நீ எங்கெல்லாம் போறனோ அங்கோடு வருவேன். தண்ணீர் வரும், சோதனை வரும், தீ வரும், பிரச்சனை வரும், வியாதி வரும், இதோ ஆறுகளை கடப்பாய், ஆனா ஒண்ணு சேதப்படுத்தாது, காரணம் நான் உன்னோடு இருக்கிறேன். கைகளை I am with you, fear not, I am with you, I am with you always. எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. மலையாளத்தில் ஒரு பாடல் உண்டு, 4 வரி பாடட்டுமா? நின்னே விழிச்சவன் உண்மையுள்ளோன், கண்ணின் மணி போலே காத்திடுமே, அந்தியம் வரை வழுவாதேயவன், தாங்கி நட திருக்கரத்தால் அழலேறும் ஜீவித மறுவில்
നീ തളരുകയോ ഇനി സഹജേ അഴലേറും ജീവിതം മറുവിൽ നീ തളരുകയോ ഇനി സഹജേ മരുഭൂ പ്രയാണത്തിൽ ചാരിടുവാൻ ഒരു നല്ല നായകൻ നിനക്കില്ലയോ കരുതും നിനക്കവൻ വേണ്ടതെല്ലാം തളരാതെ യാത്ര തുടർന്നിടുവാൻ അഴലേറും ജീവിതം മരുവിൽ നീ തളരുകയോ ഇനി സഹജേ അഴലേറും ജീവിതം മറുവിൽ നീ തളരുകയോ ഇനി സഹജേ ചേലോടെ തന്ത്രങ്ങളോതിടുവാൻ ചാരന്മാരുണ്ടധികം സഹജേ ചുടുച്ചോരെ ചിന്തണ്ടി വന്നിടിനും ചായല്ലേ ഈ ലോകത്താങ്ങുകളിൽ അഴലേറും ജീവിത മറുവിൽ നീ തളരുകയോ ഇനി സഹജേ അഴലേറും ജീവിത മറുവിൽ നീ തളരുകയോ இனி சகஜே. பாலைவன யாத்திரையில் நீ போனாலும் சரி, உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், உன்னை கட்டாயம் நடத்துவார். இந்த பிரச்சனையான வாதையான இந்த இருளான வாழ்க்கையில் போகும்படி தளர்ந்து விடாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கைகளை தட்டி நின்னே விழிச்சவன் உண்மையுள்ளோன். கண்ணின் மணி போலே காத்துடுன்னு, கண்ணன் மணியை போல உன்னை காப்பார். கைகளை தட்டி உன்னை அழைத்த தேவன். தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. அக்னி நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாத காரணம் என்னுடையவன் நீ. தடைகளை உடைப்பேன். உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். பிரச்சனை, தோல்வி, துன்பம், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தாவீது சொல்கிறான், நான் துன்பத்தினூடே நடந்தாலும் உடைய வலதுகரம் என்னை உயிர்ப்பிக்கும். கைகளை தட்டி நான் துன்பத்தினூடே நடந்தாலும் வலதுகரம் உன்னை என்னை உயிர்ப்பிக்கும். மரணகிரின் பள்ளச்சாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக தன் மகனையே கொடுத்தவர். தடைகளை உடைப்பார், சோதனைகளை வெற்றியாய் மாற்றுவார், வியாதிகளை நீக்குவார். பயந்தது நடக்காது. உங்களுக்கு ஒன்று கொடி ஏற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சீக்கிரத்தை உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார், மகிழ்ச்சியாக நிரப்ப போகிறார். நீங்கள் விரும்பினதை கொடுத்து அதே ஊரில், அதே கிராமத்தில், அதே பட்டணத்தில், அதே வேலையில், ஏன் அதே ஊழியத்தில் உங்கள் தலையை உயர்த்துவார். கைகளை தட்டி எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். எத்தனை சந்தோஷம்! ஏசாயா 41:10 சொல்கிறது, நான் உன்னோடு பயப்படாதே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உபாகம் 31:8, எபிரேயர் 13:5 வாசித்து பாருங்களேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். ஏசாயா 40:4 வாசித்து பாருங்கள். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு, மேடுகள் தாழ்த்தப்பட்டு, கரடு முரடானவர்களை தட்டி சமமாக்குவார். கைகளை தட்டி பள்ளங்கள் நிரம்பும், மேடுகள் தகரும், கரடு முரடான சமமாகும். உங்கள் வாழ்க்கைக்கு அத்தனையும் கத்த சரி பண்ணுகிற நேரம் வந்து விட்டது. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் சரி சுகமாய் யாத்திரை பண்ணுவீர்கள். சுகமாய் நீங்கள் யாத்திரை பண்ணுவீர்கள். சுகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் தங்கப் போகிறீர்கள். 1 கொரிந்தியர் 15:57 சொல்கிறது, நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதோ என் சமூகம் உனக்கு முன்பதாக போகிறது. என் சமூகம் தடைகளை உடைக்கிறது. என் சமூகம் இதோ கோணலை செவ்வையாக்குகிறது. ஆண்டவர் சமூகம் இன்றைக்கு புறப்பட்டு போகிறது. அப்படியே தலை வணங்குவோமா? ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறேன். தேவனுடைய வல்லமையுள்ள கரம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. ஒவ்வொரு மேலும் கொண்டு வரப்போகிறது. நன்றி, நன்றி.
மாயையான இந்த லோகமதில் மாய்ந்தழியும் இந்த மாந்தர் அன்பு, மாயையான இந்த லோகமதில் மாய்ந்தழியும் இந்த மாந்தர் அன்பு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நேசர்தானே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நேசர்தானே. அன்பராம் இயேசுவை பாற்று கொண்டு இன்பமாக அவர் பாதையோட தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே. கண் விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே. முச்செடி போல பற்றிடுமே, மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. முச்செடி போல பற்றிடுவே, மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. ஏங்கிடாதே நீ நேசரதில் தோன்றுவாரே. சத்துரு உன்னை சூழ்ந்திடினும் வியாகுலம் உன்னை நெருக்கிடினும், சத்துரு உன்னை சூழ்ந்திடின் வியாகுலம் உன்னை நெருக்கிடினும், நேசரத்தன் இன்ப சத்தம் ஈந்திடுவார். நேசரேதம் இன்ப சத்தம் ஈந்திடுவார். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. பிரார்த்தனை செய்வோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள கரம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் அருகில், உங்கள் வீட்டில், நீங்கள் இருக்கும் இடத்தில், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த இதோ கர்த்தருடைய செய்திக்கிலிருந்து ஒரு வல்லமை உங்கள் சிரசை தொடப்போகிறது, கரத்தை தொடப்போகிறது, உங்கள் குடும்பத்தை தொடப்போகிறது, வேலையை தொடப்போகிறது, உங்கள் எதற்கு? ஆசீர்வதிப்பதற்கு. எதற்கு? தடைகளை உடைப்பதற்கு. எதற்கு? கோணல்களை செவ்வையாக்குவதற்கு. நன்றி சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள். இருக்கிற இடத்தில் வாயை திறந்து ஆண்டவரை மகிமையா ஆராதியுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus, wonderful Jesus, Almighty God,
wonder working Father, we all empty vessel Father, Father with the Holy Spirit of God. നിങ്ങൾ ഇരിക്കുന്ന സ്ഥലത്തിൽ ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം വന്നിട്ടുണ്ട്. നിന്റെ പ്രയാസങ്ങളും പ്രതികൂലങ്ങളും രോഗങ്ങളെയും മാറ്റുവാൻ, നിന്റെ തടസ്സങ്ങളെ തടുപ്പ് ചുവറിനെ ഇടിച്ച് തകർക്കുവാൻ സർവശക്തനായ ദൈവൻ നിന്നെ സ്പർശിക്കുന്നുണ്ട്. കർത്താവിനെ സ്തുതിക്കാം, വായ് തുറന്ന് കർത്താവിനെ സ്തുതിക്കണം, സ്തോത്രയാഗം അർപ്പിക്കാം, ഹല്ലേലൂയ പറയാം. நன்றி நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொரு மேலும் நம்முடைய கிருபை இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு தாத்தா மீது, ஒவ்வொரு பாட்டி மீது, ஒவ்வொரு அப்பா அம்மா மீது, ஒவ்வொரு அங்கிள் ஆண்டின் மீது, ஒவ்வொரு அண்ணன் அக்கா மீது, ஒவ்வொரு தம்பி தங்கச்சின் மீது, ஒவ்வொரு குழந்தை மீதும், ஒவ்வொரு குழந்தை மீதும், ஒவ்வொரு குழந்தை மீதும் உம்முடைய வல்லமை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும், இப்பொழுது தொடட்டும். உம்முடைய அக்னி இறங்கட்டும், தடைகளை உடைக்கிறவர் இறங்கி வாரும், இறங்கி வாரும் சுவாமி, இறங்கி வாரும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே தேவ ஆசீர்வாதம் கட்டும். இந்த 4 மாதங்கள் பட்ட என் பிள்ளைகள் பட்ட பாடுகளுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும், ஒரு விடுவி காலம் உண்டாகட்டும். ஒரு திறந்த வாசலை வைத்தரலும், அவர்கள் பொருளாதாரத்தின் மீது, களஞ்சின் மீது உம்முடைய ஆசீர்வாத கரத்தை வையும். எல்லா சாபம் நீங்கட்டும். பட்டினி இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் கடன் வாங்கக்கூடாது, கடன்காரர்களாக ஆகவிடக்கூடாது. ஆண்டவரே, இதோ பசியாத அன்னத்தையும் கிளியாத வஸ்திரத்தையும் ஒவ்வொருவருக்கும் கொடும், ஒவ்வொருவருக்கும் கொடும். வேலைகளை கொடும், வீட்டை ஆசீர்வதியும், சமாதானத்தினால் நிரப்பும், டிப்ரெஷனை எடுத்து போடும், வியாதிகளை பயத்தை எடுத்து போடும். மரணத்தில் தங்களுக்கு பிரியமானதை கொடுத்து கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை தாரும், ஆறுதலை தாரும் சுவாமி. பக்கத்திலும் அங்கும் இங்கும் இந்த நோய் இருக்கிறதே, நமக்கு வந்துவிடும் பயந்திருக்கிற ஒவ்வொரு வீட்டின் நிலை கால்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பூசுகிறேன். இவ்வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரே, அப்படியே நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். நீர் இப்பொழுது அந்த வீட்டுக்குள் இறங்கி வருவதற்காக நன்றி. என் பிள்ளைகளின் தோள்களை தொட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி. என் பிள்ளைகளின் மீது நம்முடைய சிரசு இறங்குவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆர்ப்பரியுங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள், மனதார ஸ்தோத்திரியுங்கள், மனதார ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு நன்றி மட்டும் சொல்லிக் கொண்டே இருங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐயோ, சில காரியங்களை என்னால் விட முடியவில்லை, சில காரியங்களை மறக்க முடியவில்லை. மூளை குழம்புகிறது அங்கள், என்னுடைய மூளை குழம்புகிறது. கர்த்தருக்காக வாழ நான் விரும்புகிறேன். ஐயோ, எனக்கு குழப்பமா இருக்கிறதே என்று தவிக்கும் பிள்ளைகள் மீது, வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை அக்கினி இறங்கட்டும். அந்த மூளையை விட்டு அந்த கேடான சிந்தைகளை, குழப்பங்களை பிடுங்கி எறிந்தருளும். ஒவ்வொரு மேலும் உம்முடைய பரிசுத்தமான ஆவியின் அபிஷேகத்தை நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். இயேசு இப்பொழுது உங்களை தொட்டுக் கொண்டிருப்பதாக எனக்கு சொல்லுகிறார். என் அருகிலே இப்பொழுது இயேசு வந்து நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை என்னை நிரப்புகிறது, அதே வல்லமை உங்களை நிரப்புகிறது. ஸ்தோத்திரம். இது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டுமல்ல, விடுதலை நாள், விடுதலை நாள். உங்களுக்கு முடிவு கட்டும், உங்கள் துக்கத்துக்கு முடிவு கட்டும் நாள், உங்கள் பிரச்சனைக்கு முடிவு கட்டும் நாள். நீங்கள் பயந்ததை முடித்து வெற்றியின் நாளாக இதை தொடங்குகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் சமூகம் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். நன்றி, நன்றி அப்பா. வியாதிகள் மேல் நம்முடைய கரம் வைக்கப்படட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் சமாதானம் நிரம்பட்டும். ஒவ்வொரு ஊழியத்திலும் வல்லமை வரங்கள் நிரப்பும். புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது ஜூமாப்பிலும், வாய்தோ ஃபேஸ்புக்கிலும், யூடியூப்பிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். அவன் சொல்வதெல்லாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றீரே, என் தீர்க்கதரிசியை அனுப்பி உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இதோ ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் ஆசாரியர்களை நியமித்தார் என்று எழுதியிருக்க வார்த்தையின்படி மனதார என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும். இனி பிறக்க போற புது மாதத்தில் பிரச்சனையோடு என் பிள்ளைகள் போகவே கூடாது. 7 மாதம் 20 நாளில் உலகத்தில் மருத்துவத்துறையில் ஒரு புதிய மருந்தை கண்டுபிடிப்பார்கள் என்று சொன்னபடியே செய்திருக்கிறேன். அந்த மருந்து எங்கள் இந்திய தேசத்தில் சீக்கிரம் வரட்டும். ஒவ்வொருவருக்கும் அந்த மருந்து செயல்படட்டும். எந்த பக்க விளைவுகளும் இல்லாதபடி இந்த புதிய தொற்று நோயை கொண்டு சாம்பலாய் போடட்டும். ஆண்டவரின் பிள்ளைகள் பயமின்றி, விக்கினமின்றி வாசம் பண்ணட்டும். சமாதானத்தில் நிரம்பட்டும். தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் நாட்டை ஆசீர்வதியும், எங்கள் பிரதம மந்திரி ஜனாதிபதி ஆசீர்வதியும், எங்களுடைய முதலமைச்சரை ஆசீர்வதியும், எங்களுடைய மந்திரிகளை ஆசீர்வதியும். பல மந்திரிகளுக்கு கொரோனா, அவர்கள் எல்லாவற்றையும் சுகமாக்கும். காவல்துறையினர்
ஊழியர்கள் இரவும் பகலும் பணியாற்ற நேர்மையான அதிகாரிகள், காவல்துறையினருக்கு பல பேருக்கு இந்த வியாதி இருக்கிறது. கர்த்தர் அந்த பிள்ளைகளை விடுதலையாக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிற எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. டாக்டர்ஸ், செவிலியர்கள், ஆஸ்பத்திரி ஊழியர்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். லேப் டெக்னீஷியனை ஆசீர்வதியும். துப்புரவு பணியாளர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ரேஷன் கடை, பேங்க்ல, வங்கியில வேலை பார்க்கிற எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்பா. அவர்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கார் ஓட்டுநர்கள், மற்றவர்கள் கடை வியாபாரம் பண்ணுகிற மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு துறையிலும் உம்முடைய சமூகம் கடந்து போகட்டும். அவர்களுக்கு தேவையான நன்மையை இப்பொழுது கொடும் கொடும். எங்கள் மதுரை பட்டணத்திலிருந்து வியாதி பரம்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த சத்துரு ஒரு எல்லையிலே நிறுத்தும். எங்கள் பட்டணத்தை சுற்றிலும் உம்முடைய இரத்தத்தை செழிக்கிறோம். உம்முடைய சமூகம் இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும், அது எந்த மதம் என்று நீ பார்ப்பவர்களே, மனுஷனும் கிறிஸ்தவனும் பார்க்கலாம், மற்ற மதத்தினர் பார்க்கலாம். நீர் ஒரு மனிதனை உம்முடைய பிள்ளையாகவே பார்க்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் அழிவதனை விரும்புவதே இல்லை. துர்மார்க்கனுடைய சாகனுடைய சாவை விரும்பாத இறைவன் ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்துக்கொள்ளும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலுமே தேவ ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் தேவ வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலுமே தேவ வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலுமே தேவ வல்லமை இறங்கட்டும். நன்றி இயேசு சுவாமி. நன்றி அப்பா. நன்றி நன்றி தகப்பனே. கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. தொடுவதற்காக நன்றி. ஆசீர்வதிக்கிறேன். படிக்கிற குழந்தைகளே, ஆன்லைன்ல மெண்டல் டார்ச்சர் குழந்தைகளுக்கு பயங்கரமான தொந்தரவா இருக்கிறது. வீட்டில் பெற்றோர்களால், மற்ற ஆசிரியர்களால். அல்லோ ஆண்டவரே, இந்த ஆன்லைனால ஆண்டவரே குழந்தைகள் மனமடிவாகி போகக்கூடாது. அவர்களுக்கு எளிதாக புரியும்படி ஞானத்தை தாரும், தெய்வ பயத்தை தாரும். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் குழந்தைகள் படிப்பை, எதிர்காலங்களை ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகளின் தனிமை நேரத்தில் பொல்லாத சரீர போராட்டங்கள், மாமிசத்துக்குரிய போராட்டங்களை நிரம்பி தவறான வழிகளுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் மீது தேவ ஆசீர்வாதம் இறங்கட்டும். உம்முடைய பாதுகாப்பு இறங்கும். அவருடைய கண்களுக்கு பரிசுத்தத்தை கட்டளையிடும். அவர்களுக்கு விரல்களை உம்முடைய கால்கைக்கு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எந்த இச்சைகளும் விழுந்து குடும்பம் நரகமாய் போடாதபடிக்கு பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு தடையாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருமணத்தை ஏற்ற சமயத்தில் நடத்தி தாரும் சுவாமி. வியாதிகளை சபித்தருளும். ஆண்டவரே, சம்பளம் வரல அல்லது பாதி சம்பளம் என்கிற பிள்ளைகளுக்கு பொருளாதார தேவைகளை சந்தி, வாடகை பணம் வரல அல்லது வாடகை கொடுக்க முடியவில்லை என்று தவிக்கு 2 பேர்களையும் ஆசீர்வதியும் சுவாமி. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஐயனே, நான் அற்புதமான ஊழியக்காரன். தேவரை செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தரா இயேசுக்கே துதிக்கிறேன், செலுத்துகிறேன். கர்த்தரா இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சகல நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். புதிய மாதம் வரும் முன் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தை விடுதலையை தாரும். இயேசு மரவா ஜெப பங்காளர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஜெபத்தினால் காணிக்கல் அந்த ஊழியத்தை இன்று வரை தாங்கி வர குடும்பங்களுக்கு 1000 மடங்காய் அதை திருப்பி தந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். தங்கள் குறைவுகளிலும் தங்கள் நெருக்கங்களிலும் இந்த ஊழியத்தை மறவாமல் காணிக்கலாம் தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக அவங்களை ஜெபிக்கத்தக்கதான பாரத்தை தாரும். மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சகல சத்துக்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். தேவரை செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தரா இயேசுக்கே துதிக்கிறேன், செலுத்துகிறேன். ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தரா இயேசுக்கு இரத்தத்தை பூசிக் கொள்கிறேன். இப்பொழுது இருக்கிற இடத்தில் என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ, இந்த ஜெபம் முடிந்து ஆமென் சொல்லும் பொழுதே அவர்கள் விரும்பின ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த மனிதன் மேல், அந்தந்த பிள்ளைகள் மேல், அந்தந்த வீட்டிலே நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும், நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொடுவதற்காக கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்தரித்து பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காய் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை எல்லாரையும் பார்ப்பதிலே சந்தோஷம். அநேகர் பார்த்தவங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். தம்பி சாஜி புத்தலத், கர்த்தர் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அருமை தம்பி சிவகுமார், தம்பி அபி, அருமையான சகோதரி, புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. வெளிநாடுகளிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் பேரையும் சொன்னால் டைம் ஆகிடும்.
கர்த்தர் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. முடியை வீட்டிலேயே வெட்டினோம், எப்படியோ இருந்துச்சு, ஸ்டைல் கீல் பண்ணியிருக்கேன்னு நினச்சிடாதீங்க. கொஞ்சம் முடி வெட்டியிருக்கேன், நல்லா இருக்கா இல்லையாங்கிறது இல்லை, முடி ரொம்ப இருந்துச்சு, வெட்டியிருக்கோம், எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. அடுத்த வாரம் சரியாயிரும் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தம்பி ஆனந்த், அருமை தங்கச்சி ஷீலா, அருமை தங்கச்சி செல்வராணி, அருமை பிரதர் ஜேக்கப், என் பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனால் சிநேகம் இயேசுமராவர் உடன் ஊழியர் பிரதர் ஜேக்கப் கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனால் அருமை பாஸ்டர் ஸ்டான்லி, அருமை தம்பி வில்லியம், அருமை தங்கச்சி, எனக்கு அந்த டிஸ்பிளேயில் வாசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அருமையான டென்சிங் டேனியல் பிரதர் கூட யாரோ பார்க்குறாங்க, என்னோட மொபைல்லேருந்து பார்க்குறாங்க போலுங்க. அப்புறம் வந்து ஜெனி, அப்புறம் இளங்கோ, அருமை தங்கச்சி கவிதா ரங்கசுவாமி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணாரு. சிஸ்டர் உஷா, அருமை பிரதர், அருமை மகள் ஜெசிக்லா, பிரதர் ஜான் ஸ்டீபன், அருமை தம்பி ஜேம்ஸ், அதே போல் நிறைய பேர் வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரத்தில் சந்திக்கலாம். எங்களுக்கு பாஸ்டர் சந்திரகுமார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஊழியத்தை நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஒரு கூட பிறந்த சகோதரனை போல் இந்த ஊழியத்தை நேசிக்கிறீங்க, நீங்கள் தாங்கி வருகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அபி ஆண்ட்ரூ, பாய் சுவி, பிரதர் தீபக் சாமியல், பிரதர் நிறையா ஆஸ்திரேலியாவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தனலட்சுமி சிஸ்டர், பிரபு, அருண், அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பஞ்சாப்லேருந்து நினைக்கிறேன், அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஜோஷிமா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது தங்கி இருக்கட்டும். அடுத்த வாரம் சந்திப்போம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். முதல்ல என்னை வீட்டை விட்டு வெளியே விடணும். எனக்கு ரொம்ப அப்படியே மண்டே உங்களெல்லாம் பார்க்காம வெளியே ஊழியத்தில் போய் நின்று ஆண்டோடைய சத்த. தம்பி ஜான்சன் சிதம்பரம் பாய், கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமம். தம்பி ஜேம்ஸ் ஜோசப், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த வாரம் நம்மை சந்திக்கும் வரை கர்த்தருடைய ஆசீர்வாதம். சக்கரவர்த்தி எல்லாரையும் கர்த்தருடைய கரம், இளங்கோ தம்பி எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மகள் சங்கீதா எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஜாஸ்மின், சோஃபியா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்காக துதிக்கிறேன். தம்பி ஆனந்த், தம்பி என் மகள் எப்சிபா, பியூலா, சிஜா, கர்த்தா அனுகிரகிக்கட்டே. குசரதை அடக்கியிருக்கலாம், அடியுங்கிட்டும். கர்த்தாவை அனுகிரகிக்கட்டே. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் ஜெபிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல பாரங்களும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவருடைய இன்றைய விசேஷமாக இந்த வர்ற வாரம் முழுதும் பிறக்க போகிற மாத்திரம் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடம்.